அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னங்க? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தலைப்புல என்ன செய்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, அப்பாவி ஆட்டுக்குட்டியும் பத்திமை குடுன்னு தானே போட்டிருப்பேன். தரித்திரன் எப்படி போடுவோம்? அப்பாவி ஆட்டுக்குட்டியும் தரித்திரனும் அப்படின்னாக்க அப்புறம் அது பத்திமை அப்பா ஆட்டுக்குட்டி குடுன்னு போட்டிருக்கலாமே. எல்லாருமே அப்படி தான் கடைசி கால செய்தி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான டாபிக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத, உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கு, எதிர்பார்க்காத டாப்பிக்கு, அதே மாதிரி எதிர்பாராத செய்தி வெளிப்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேறு கோணத்தில் பார்த்துருப்பீங்க, வேறு கோணத்தில் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் இதை எடுக்க போகிற காரியம் ஒரு வித்தியாசமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வாரங்களுக்கு கர்த்தர் நமக்கு அப்படியாக நடத்துகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளிலே நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு அப்பாவி ஆட்டுக்குட்டியும் தரித்திரனும் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து செய்தியினுடைய கடைசி வரைக்குமாக கேளுங்க, வசனங்களை வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் இந்த மணி நேரத்துக்குரிய வெளிச்சத்தை நம் மத்தியிலே காட்டுவாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். போதுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ராஜாக்கள் வாசிங்க, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் இல்லைங்களா? எந்த காலத்துல யுத்தத்துக்கு போவார்கள் அவங்க? ராஜாக்கள் யுத்தத்திற்கு எப்போ போவாங்க? எந்த நேரத்தில் போவாங்க? காலையில் போவாங்களா, மதியானம் போவாங்களா, சாயந்தரம் போவாங்களா, சனிக்கிழமை போவாங்களா, ஞாயிற்றுக்கிழமை போவாங்களா, அல்லது ஜனவரியில் போவாங்க, பெரிய மாதம், எந்த மாதத்தில் போவாங்க யுத்தத்துக்கு? எனக்கு பைபிள் சொல்லுது ராஜாக்கள், எல்லா ராஜாக்கள், எந்த ராஜாவாக இருந்தாலும் எப்போ யுத்தத்துக்கு போவாங்க? யுத்தத்துக்கு போகிற காலம்னு இருக்குல்ல. இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் யார் வச்சுருக்கீங்க? இங்கிலீஷ் பைபிளில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஃப்ராங்க்லின் வச்சுருக்கீங்களா இங்கிலீஷ் பைபிள்? எடுத்து வாசிக்கணுமா? வாசிங்க. அந்த வயிறு இழுத்துற போகிறா பாப்பா பார்த்துக்குங்க. என்னென்ன வாசிங்க மறுபடியும். இது என்ன வெர்சன்? கிஞ்சா வெர்சன். சில வெர்சனில் சரி அதில் இருக்காது, நான் வாசிக்கிறேன். இன் தி ஸ்ப்ரிங்ஸ் when kings typically went to the war, King David stayed in the Jerusalem அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. In the spring when kings typically went to the war. ஸ்ப்ரிங்னா என்ன அர்த்தங்க? என்னங்க ஸ்ப்ரிங்னா என்ன? ஸ்ப்ரிங்குங்களா? என்ன ஸ்ப்ரிங்குனா வசந்த காலம் இல்லைங்களா? அப்போ வசந்த காலத்திலே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற போது இல்லைங்களா? வசந்த காலத்தில் ஏன் யுத்தம் பண்ண போகிறாங்க? மழை இருக்காது, வெயில் இருக்காது, சாவகாசமாக யுத்தத்துலேயும் ஒரு ஜாலியாக பண்ணலாம் இல்லைங்களா? மழை வந்தாலும் யுத்தம் பண்ண முடியாது, ரொம்ப கடுமையான வெயில் இருந்தாலும் யுத்தம் பண்ண முடியாது. போர் வீரர்கள் தண்ணி தாகம் அடிக்கும், வெயில ரொம்ப கஷ்டம், யுத்தம் தோற்றுவிடும். அதே மாதிரி மழை இருந்தாலும் யுத்தம் பண்ண முடியாது. ஆகவே வசந்த காலத்தில் தான் என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணுவார்கள் இல்லைங்களா? வாசிங்க தொடர்ந்து. அது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும்
இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போதும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக பார்த்தோம். நேற்று கூட நான் யூடியூப்பில் பதிவிட்டு பச்சைபெடத்தில் தாவீது செய்த பாவம்ங்கிற தலைப்பில் அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. இப்போ நான் வேற ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம். இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1-4 வரைக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திலே அனுப்பினார். இவன் அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயினுடைய அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்திலே வந்த வழிபோக்கனை சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்திலே வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேலே மிகவும் கோபம் கொண்டான். நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, இங்கே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடிகளே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது என்றால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மிடுவித்து அவன் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனுடைய பட்டயத்தாலே கொன்று போட்டார். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தார்,
நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்பவாது புரியுதுங்க ஆட்டுக்குட்டி தரித்திரனுக்கு புரியுதா? யாருங்க இது? யாருங்க இது? யாருடைய கதைங்க இது? யார் சொல்ற கதை இது? நாத்தான் தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்ப அது ஆட்டுக்குட்டி யாரா இருக்கணும்? பச்சைப்பாவா? சரி. அந்த தரித்திரன் யாரா இருக்கணும்? உரியாவா இருக்கணும். ஐஸ்வர்யவான் யாரா இருக்கணும்? சொல்லிட்டீங்களா? அந்த ஐஸ்வர்யவான் ஆட்டுக்குட்டிய வந்து சொல்லப்படுற கதை என்னன்னா, தாவீது ராஜா அவன் யுத்தத்துக்கு போகிற காலத்துல அவன் வீட்டில் இருந்துட்டான். வீட்டில் இருந்துட்டு என்ன செஞ்சான்? சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருந்தான். வசந்த காலத்துல நல்லா காற்றோட்டமாக நல்லா அழகாக தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது மாடியிலிருந்து பார்க்கும்போது, கடந்த வாரத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருக்கிறாள், பத்சேபாள் இல்லையா? மிக சௌந்தரியமுள்ளவள் என்று வேதம் சொல்லுற ஒரு அழகான ஸ்திரீ. அந்த அழகான ஸ்திரீயை பார்த்து அவன் இச்சை ஏற்பட்டு அவளை அழைத்து வந்து அவளோட தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவளோட சயனித்ததும் அல்லாமல் அவருடைய புருஷனாகிய உரியாவை வரவழைத்து அந்த அவள் தன் மூலமாய் அவளுக்கு ஏதாவது குழந்தை உருவாயிருச்சுன்னா அந்த குழந்தை வந்து அவள் புருஷன் மூலம் உண்டாகின குழந்தை சொல்லும்படியாக யுத்தத்திலிருந்து வர வச்சு, நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம், மனைவியோட போய் சந்தோஷமா இருன்னு என்ன செய்யறான்? வீட்டுக்கு இவன் வீட்டுக்கு அனுப்புற கொஞ்சம் சொன்ன உடனே வீட்டுக்கு என்ன போயாச்சு? அங்க பைபிளை பார்த்தீங்கன்னா பலவிதமான பதார்த்தங்கள் எல்லாம் போயாச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி அத்தனையும் நல்லா நிறைய பதார்த்தங்கள் எல்லாம் போயாச்சு ராஜா அந்த யாருடைய வீட்டுக்கு? உரியாவுடைய வீட்டுக்கு. ஆனால் உரியா ராஜா சொன்னபடி அங்கே மனைவி நிலத்தில் போகாம அவன் என்ன செய்கிறான்? அவன் அரண்மனை வாசலையே படுத்துக்கொள்கிறான் இல்லைங்களா? அவன் என்ன சொல்ல வரானா? வாசிங்க அடுத்த வசனம், அது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம் வாசிங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் நான் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை. அவன் சொல்லுகிறான். யாரு? இந்த கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்துச்சா? அந்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி அப்ப பெட்டி அங்க இருந்துச்சா? கூடாரங்கள். எங்கெல்லாம் இவங்க போறாங்களோ அங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப கர்த்தருடைய பெட்டியே கூடாரங்கள தான் இருக்குது. ராஜாவைய நீர் கூடாரங்கள தான் இருக்கிறீங்க. எருசலேமிலே யுத்தம் நடக்குது, அது அம்மோன் புத்திரத்தில் யுத்தம் நடக்குது. தேசத்தை நான் பாதுகாக்காதபடிக்கு நான் யுத்தத்துக்கு போகிறது என் மனைவி இடத்துல போய் அங்கே சயனிக்கிறதுக்கு, என் மனைவி இடத்துல பிரவேசிக்கிறதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும்? என் தேசம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? எனக்கு இப்போ பொண்டாட்டியா முக்கியம்? அப்படி இல்லை அப்படின்ட்டு ராஜாவுடைய அரண்மனையிலேயே இருக்கிறான். ராஜாவும் அதைத்தான் விரும்புவான். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவன் அவன் வீட்டுக்கு போனாதான் இவன் மூலமாய் உண்டாகின அந்த குழந்தைக்கு பழிய வந்து புருஷன் மேலே போட்டுடலாம். ஆகவே தாவீது அப்படி யோசிக்கிறான். ஆனாலும் அவன் அதை செய்யலை. மறுபடியும் அவன் என்ன செய்கிறான்? இவன் சரிப்பட்டு வரமாட்டான்ட்டு சரி வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ராஜாவோடு சமமாக உட்கார வைத்து ராஜா புசிக்கிற உணவையெல்லாம் குடித்து நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சு அவனுக்கு மதுவையும் ஊட்டி கொடுக்குறான். போதையிலையாவது என்ன ஆயிரும்? பொண்டாட்டிட்டு போயிடுவான். போதையில் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான்னு. ஆனால் பாருங்க, உரியா அந்த குடித்து விட்டும் கூட அவங்க அப்பவும் தெளிவாக தான் இருக்கிறான் இல்லைங்களா? ஒரு சில குடிச்சவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் வீட்டுக்கு போகும்போது, அதாவது கொஞ்சம் படித்தவனா இருப்பான், குடிச்சிருவான், ரோட்டில் அப்படியே பிறந்து கிடப்பான். சொல்லுவான், ஐ ஆம் ஸ்டடி நவ், ஐ டோன்ட் டச், ஐ ஆம் ஸ்டடி நவ் அப்படின்ட்டே இருப்பான். ஆனால் அவன் தள்ளாடி தான் இருப்பான். ஐ ஆம் ஸ்டடி நவ், நோ ஐ ஆம் ஸ்டடி நவ் அப்படிமா. ஆனால் அவன் தள்ளாடி தான் இருப்பான். அது தாவீது. ஆனால் இவன் பாருங்க, இவன் எவ்வளோ தண்ணி அடித்தாலும் அவன் விவரமாக இருக்கிறான் இல்லைங்களா? அப்பவும் போக மாட்டேங்கிறான். அடுத்தபடியாக ராஜா என்ன பண்ணுறான்? அந்த 2 காரியத்துக்கும் ஒத்து வராதனாலே மூன்றாவதாக யோவாபை கூப்பிட்டு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான்,
இவனை நீ என்ன செய்யணும், யுத்தம் நடக்கும்போது அம்மோன் புத்திரரை எதிர்த்து வருவாங்க, அப்போ நீங்கள் அவனை தனியாக விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் விளையிருங்க. அப்போ அவன் எய்கிற அந்த அம்போ வாளோ வந்து யாரை கொண்டு போடும், உரியாவை கொன்று விடும். ஆகவே அப்படி தந்திரமாக உரியாவை சாகடிச்சிடறான். சாகடிச்சிட்டு மறுபடியுமாக உரியாவுடைய மனைவியிடத்தில் வந்து விஷயத்தை சொல்லி ஆறுதல் சொல்லி அவளை மனைவியாக்கி கொள்கிறான். இதெல்லாம் என்ன ஏதுங்கிறது விவரமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். பச்சைப்படத்தில் தாவீது செய்த பாவம்ங்கிற தலைப்பில் நம்ம அதெல்லாம் இருக்கு. இப்போ அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது உரியா யாராம், எந்த தேசத்தான், ஏத்தியன் இல்லைங்களா, புறஜாதி ஏத்தியனாகிய உரியா என்று வேதம் சொல்லுது. அவன் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு இஸ்ரேலனுக்கு கூட ஒரு தேசபக்தி அந்த நேரத்தில் அவனை காட்டிலும் ஏத்தினா இருந்தாலும் கூட அவனுக்கு தேசபக்தி, ராஜாவாகிய அவன் சாதாரணமான உரியா சாதாரணமானவன் இல்லை. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அவன் தாவீது ராஜாவிடத்தில் அநேக பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருந்தாங்களே, பலசாலிகள். ஒரு பலசாலி 300 பேரை கொண்டு போடுவான். ஒரு ஆளை விட்டாச்சுனாக்கு 300 பேரை சாவடிச்சிருவான். அப்படிப்பட்ட நிறைய பலசாலிகள் இருந்தாங்க. அந்த பலசாலியில் ஒருத்தன் தான் யாரு, உரியா. ஒரு ஆள் ஒரு அடியில் ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா 300 பேர் காலி. அவ்வளோ பெரிய பலசாலி. அப்படிப்பட்டதானே இந்த பலசாலி தாவீது ராஜாவை அதிகமாய் நேசித்து தாவீதே கதின்னு கிடக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மெய்காப்பாளனுக்கு தாவீதன் செய்கிறான், ஒரு துரோகம் பண்ணுறான் இல்லைங்களா. அப்போ அவனுக்கு அது இறுதியில் ரொம்ப அறுத்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு அவளுக்கு குழந்தை உருவாச்சுன்னா கடைசியில் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு உரியாவை வந்து தந்திரமாக எத்தனையோ 2 காரியங்களை பிரயோகப்படுத்தி முடியாதனால கொன்றவர் தான் ரைட்டு. ஏன்னா நாளைக்கு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு கொன்னே போடுறான். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, என் இருதயத்துக்கு கேட்ட தாவீதுன்னு சொன்ன மனுஷன், அப்படிப்பட்டதானே அவனுக்கு கர்த்தர் தாவீது இந்த ஒரு காரியத்தை தவிர அவன் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சான், பொல்லாப்பா இருந்தது, கொஞ்சம் நஞ்ச விஷயம் இல்லை. ஆகவே தேவன் என்ன செய்கிறாரு, தாவீதுட்டு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் இல்லைங்களா. இப்போ இவன் ஏத்தியன்னாக்கா ஏத்தியன் யாருங்க, ஏத்தியன்னா யாருங்க, ஏத்தியர் அவங்க எங்கே இருந்தாங்க என்னங்க, கானான் தேசத்தில் இருந்த 7 ஜாதிகளில் ஏத்தியர் ஒரு ஜாதி இல்லைங்களா. யாரெல்லாம் இருந்தாங்க கானான்ல, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இல்லைங்களா. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உபாகமம் 7:1. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெலிஸ்தியர், லேவியர், ஏவியர், லேவியர் இல்லை ஏவியர், எபூசியர், இந்த 7 ஜாதிகள் இல்லைங்களா. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது 7 ஜாதிகளே அவர்கள் முறியடிக்கிறாங்க. இந்த 7 ஜாதிகளுக்கு தகப்பன் யாருங்க, 7 ஜாதிகளுக்கு தகப்பன் யாரு? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 10:15. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும். சரி, இப்போ இந்த 7 ஜாதிகளுக்கு யாரு தகப்பன்? கானான். கானான் யாருடைய மகன்? காம் யாருடைய மகன்? நோவா இல்லைங்களா. அப்ப நோவாவுக்கு 3 குமார்கள் இருந்தாங்க. 3 குமார்களில் வந்து காம் யாரு? சபிக்கப்பட்டவன் இல்லைங்களா. ஏன் அவன் சபிக்கப்படுகிறான்? அவன் தகப்புடைய நிர்வாணத்தை கண்டபடியினாலே. நோவாவுடைய மனைவியோடு நோவா குடித்து வெறுத்திருக்கும் போது நோவாவுடைய மனைவி, ஆனால் காமுக்கு அது சித்தியோ அல்லது ஏதோ ஒரு வகை அம்மா முறை இல்லைங்களா. அப்போ தாயினுடைய முறையா இருக்கிற ஒரு ஸ்திரீனிடத்துல தன் தகப்புடைய மனைவியிடத்திலே அவன் பிரவேசிக்கிறான். அதுதான் நோவாவுடைய நிர்வாணத்தை அவன் கண்டானாக்க
நம்ம ஸ்தாபனங்கள் இருந்த காலத்தில் வந்து ஏதோ அவர் நிர்வாணமாக படுத்து கிடந்தா, குடிச்சு வெறிச்சு வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். இவங்க 2 பேரும் பெட்ஷீட்டை கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் காம் வந்து அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்தாச்சு, ஆகவே காம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த காலங்கள் உண்டு இல்லைங்களா? ஆனால் அது வெளிப்பாடு என்னன்னாக்கு, அதுக்கு வசனம் இருக்கு இல்லைங்களா? உன் தாய் உன் தகப்பனுடைய நிர்வாணம், அவளை நீ அறியக்கூடாது அப்படி. அந்த யாரையெல்லாம் எந்த பெண்ணையெல்லாம் தொடலாம், எந்த பெண்ணையெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், வரமுறை கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த காரியத்தில் பார்க்கும்போது நோவாவுடைய மனைவியோடு அவன் பிரவேசித்தபடினாலே அது நோவாவுடைய நிர்வாணத்தை கண்டான் என்று சொன்னால் நோவாவுடைய மனைவியோடு அவன் பிரவேசித்தான் இல்லைங்களா, சயனித்தான். இதனாலே நோவா கோபம் வந்து காமை சபித்தார். காம் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த சபிக்கப்பட்ட அந்த காமுடைய வம்சத்தில் வந்தவன் தான் யாரு, கானான். ஆனால் கானான் வந்து ஆண்டவர் வந்து நோவா காம சபிச்சாரா பேரனை சபிச்சாரா? வாசிங்க ஆதியாகமத்தில். அது கானான் சபிக்கப்பட்டவன் இல்ல, அதுக்கு முன்னாடியே நோவா சபிக்கிறத வாசிங்க. நோவா குடித்து தெளிந்து அப்படின்னு வரும் இல்லையா, 9:22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெரிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். இப்போ தன் இளைய குமாரன் யாருங்க? நோவாக்கு இளைய குமாரன் யாருங்க? அவன் பேரு என்ன? இளைய குமாரன் பேர் என்னங்க? நோவாக்கு 3 பேருங்க. சரி, காம் யாரு? எத்தனாவது குமாரன்? இளைய குமாரன் இல்லைங்களா? அப்போ இளைய குமாரன் தான் என்ன செய்யறான், நோவாவுடைய மனைவியோடு பிரவேசிக்கிறான். இப்போ அவனைத்தானே தண்டிக்கணும், அவனைத்தானே சபிக்கணும். ஆனால் யாரை சபிக்கிறான்? கானானை. ஏன் கானானை சபிக்கிறான்? பேரனை சபிக்கிறான் இல்லைங்களா? மகன் செஞ்ச தப்புக்கு பேரனை சபிக்கிறான். இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு இருக்குது. அது இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரங்களில் நம்ம பார்ப்போம். அப்போ சபிக்கப்பட்டவன் கானான் இல்லைங்களா? அந்த கானானுடைய வம்சத்தில் இருக்கிறவங்க தான் அந்த குரூப்பு தான் இந்த 7 ஜாதிகளும். அதில் ஒரு ஜாதி தான் ஏத்தியர் இல்லைங்களா? அப்போது இந்த ஏத்திய ஜாதியிலிருந்து வந்தவன் தான் யாரு? ஊரியா. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க, நம்ம வாசி உபாகமம் 21ஆம் அதிகாரம் 10லேருந்து. இல்லை இல்லை, இது வாசிங்க இல்லையா? உபாகமம் தானே வாசிங்க. வாசிங்க. ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியரா கேவியரா? ஏவியர், எபூசியர். அடுத்ததுங்க. என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக. அடுத்ததுங்க. குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு நீ அங்க புறஜாதி வந்து பொண்ணு எடுக்கவும் வேண்டாம், பொண்ணு கொடுக்கவும் வேண்டாம். நீ யாரு? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோட கலக்கக்கூடாது. இந்த 7 ஜாதிகளோட, இந்த 7 ஜாதிகளும் பலத்த ஜாதிகள். ஆண்டவரே சொல்றாரு, பலத்த ஜாதிகள். இந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சக்கூடாது, பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த இடத்துல தான் உரியா வருகிறான். உரியா எங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறான்? உரியாவுடைய மனைவி யாருங்க? பத்சேபல். யாரு? இஸ்ரேல் தேசத்து பெண்ணு. எப்படி அவன் கல்யாணம் பண்ணா? வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10 to 14 வாசிங்க. 21. போன வாரம் அதுக்கு முதல் வாரம் பார்த்த செய்தி. உபாகமம் 21:10. நீ உன் சத்துருவுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில ஒப்பு கொடுத்த
வந்து ஆ சிறையிருப்பில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு போதும், அவள் உனக்கு மனைவியா இருப்பா. இது கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லையா, சிறைபிடிக்கப்பட்ட ரூபவதிங்கிற தலைப்புல பார்த்தோம். அப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா ஒருவேளை உனக்கு எவளையாவது உனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவளை நீ கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும், தலையை மொட்டையடிச்சு சிரைத்து நகங்களை களைந்து சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி அவளுடைய அம்மா அப்பாவை நினைச்சு துக்கம் கொண்டாடி இதை முடிஞ்சதுக்கு பிறகு நீ அவளை என்ன செய்யலாம், மனைவாக்கிக்கலாம். இதோடைய விளக்கங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ உரியா கல்யாணம் பண்ணி தானே பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி தானே கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லைங்களா. நம்ம ஒருவேளை திருக்குதரிசி சொல்லிட்டாரு, ஸ்தாபனங்களிலே நீங்கள் பெண் எடுக்கவும் பெண்ணு கொடுக்கவும் வேணான்ட்டார் இல்லைங்களா. நீ ஸ்தாபனங்களில் புறஜாதி அவர்களை நீங்கள் பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாது. நம்ம கடைசி கால செய்தியில் தான் பெண் எடுக்கணும், பெண் கொடுக்கணும். ஆனால் ஒருவேளை ஸ்தாபனங்கள் இருக்கிற பெண்ணு மாப்பிள்ளையை நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர்கள் உண்மையிலேயே மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு உண்மையாலுமே தீர்க்கதரிசி செய்திக்கு வந்துட்டாங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸ்தாபனத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுதான் சரி. ஆனால் ஸ்தாபனத்தில் ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு பையனை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு, அவங்க உண்மையிலேயுமே ரிப்பெண்டன்ஸ் ஆகுறாங்க, உண்மையிலேயே மனம் திரும்புகிறாங்க, கல்யாணத்துக்காக அல்ல இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சு உண்மையிலேயே மனம் மாறி அவங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல ஆகாட்டியும் பரவாயில்ல, எனக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் புரிஞ்சு போச்சு, தீர்க்கதரிசி செய்தி எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க செய்திக்கு வந்தாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. புரியுதா? ஆனால் அதே சமயத்தில் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறது மூலமாக அவங்களை மாற்றிட்டோன்ட்டு அவங்களுக்கு கல்யாண ஆசை காட்டி இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து உடனே கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லைங்களா. அப்போ அந்த இருதயத்தை தேவன் அறிவார், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்போ உரியா இந்த காரியங்களை பண்ணிதானே அவளை கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லைங்களா. அவள் உரியா ஏத்தியனா இருந்தாலும் கூட ஏன் தாவீது தன்னுடைய மெய்காப்பாளனா வைத்தானாக்கு அவன் இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாணத்தை அவன் பின்பற்றினான். அதே மாதிரி பட்சபாலோ அந்த நியாயப்பிரமாணத்தில் உண்மையாக இருந்தபடினாலே உரியா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சொல்லுதோ உபாகம் 21ஆம் அதிகாரத்தின்படியாகத்தான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு பேருமே நியாயப்பிரமாணத்தின்படியாக ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளை அதில் தான் ஏத்தினா இவன் இருந்தாலும் கூட இஸ்ரேல் தேசத்துக்காக வைராக்கியமாக இருந்தான். ஒரு காலத்தில் இவன் ஸ்தாபனத்தில் இருந்தான், ஒரு காலத்தில் ஆர்சியில் இருந்தான், ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தில் இருந்தான், பிராட்டஸ்டன்ல எல்லாம் இருந்தான். ஆனால் அவன் செய்திக்கு வந்ததுக்கு பிறகு செய்தியே கதின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விட்டுட்டான். யாரு? உரியா. மறுபடியும் அந்த பக்கம் எட்டி பார்க்கல. ஆகவே தான் தாவீது ராஜா வச்சிருந்தான். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற பலத்தை எல்லாம் அங்க ஏத்தினா இருந்த போது 7 ஜாதிகளும் பலசாலியான ஜாதிகள் இல்லைங்களா. கானான் தேசத்தை வேவுபாக்கு அனுப்பும் போது அவங்க 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அவன் முன்னாடி நம்மளால நிற்க முடியாது, அவ்வளோ பலசாலிகள். அப்படிங்கும் போது இந்த பலசாலியான இவன் இங்க வந்ததுக்கு பிறகு அங்க என்ன பலம் இருந்துச்சோ அந்த பலத்தை இஸ்ரேல் தேசத்துக்காக செலவழித்தான். அல்லேலூயா. ஸ்தாபனத்தில் இருக்கும் போதே அவனுக்கு என்ன திறமை இருந்ததோ, என்ன வரங்கள் செயல்பட்டதோ, என்ன தேவன் தாளந்துகளை கொடுத்திருந்தாரோ அந்த தாளந்துகளையும் அந்த வரங்களையும் கடைசி கால செய்திக்கு வந்ததுக்கு பிறகு இங்க அவன் பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. அதுதான் உண்மையான வித்து இல்லைங்களா. சரி, இப்போ இந்த அழகிய காட்சி இருக்கும்போது இவன் மறுபடியும் யுத்தத்தில் இவனை அழைப்புறான். அப்போ தாவீது ராஜா வரும்போது அவள் அங்கே குளிக்க வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எதுக்காக வந்தா குளிக்கிறதுக்கு? சுத்திகரிப்பதற்காக இல்லைங்களா. ஒவ்வொரு மாதங்கள் ஏற்படுகிற அந்த மாத விடாயின் போது ஸ்திரீகள் சுத்திகரிப்பதற்காக அந்த இடத்துல தண்ணீர் குளிக்க வருவாங்க. அந்த இடத்துல ராஜா பார்த்ததுனால அவள் பைபிள் சொல்லுது அவள் எப்படி இருந்தாலாம்? வெகு சௌந்தரியவதியாக இருந்தார். பைபிள் என்ன சொல்லுது? வெறும் சௌந்தரியமாக இருந்தாலும் மட்டும் சொல்லல. அவள் அந்த வசனம் வாசிங்க, 2 அதிகாரம். ஒரு நாள் சாயங்காலத்தில்
கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணும் ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள் இல்லைங்களா? ஸ்நானம் பண்ணும்போது சௌந்தரவதியா ரொம்ப அழகானவளா இருந்தாள் இல்லைங்களா? பார்த்தோன்னே அப்போ இவருக்கு என்ன ஆகி போச்சு, அவருக்கு இச்சை ஏற்பட்டு அவளை கூப்பிட்டு வந்து அந்த சப்ஜெக்டெல்லாம் நமக்கு தெரியும். சார் இப்போ இதில் வந்து இவன் தப்பு பண்ணிட்டாயா, தப்பு பண்ணதுக்கு பிறகு இவனையும் கொண்டாச்சு. ஒரே சமயத்தில் அவளை வந்து அவளுடைய வாழ்க்கையை சீரழிச்சான். அடுத்தபடியாக புருஷனை கொண்டு போட்டான். மறுபடியுமாக கொண்டுட்டு அவளையே மறுபடியும் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவள் ஒரு சூழ்நிலை கைதி சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி வேற வழி இல்லாமல் ராஜாவுக்கு மனைவியாயிட்டான் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த நேரத்தில் இவர் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நினச்சிருக்கிறார் தாவீது. பரவாயில்ல, சொல்யூஷன் கொடுத்தாச்சுன்னு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இது பொல்லாப்பா இருந்தது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷனோ ஒரு சபையோ ஒரு ஜனமோ தவறு செய்யும் போது தேவன் அங்கே யார் அனுப்புகிறார்? தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கட்டு போய் விடுவார்கள். தீர்க்கதரிசி இல்லாத சபை சீரழிந்து விடும். தீர்க்கதரிசி செய்திக்கு கீழ்ப்படியாத சபை சீரழிந்து விடும். தீர்க்கதரிசி செய்திக்கு செவி கொடுக்காத மனுஷன் சீரழிந்து விடுவான். தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காத ஜனம் சீரழிந்து விடும் இல்லைங்களா? அப்போ ஒரு தீர்க்கதரிசி எவ்வளோ முக்கியம் பாருங்க. இப்போ ராஜாவின் இடத்துல எந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினாரோ, ஒரு காலத்தில் காடுகளிலும் பாலைவனங்களிலும் சாப்பாடு இல்லாமல் அசிங்கமாக சுற்றிட்டு இருந்த தாவீதை தேவன் ராஜாவாக்கி அவனை அழகு பார்த்த போது, ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ நிமித்தம் அவனை தவறு செஞ்ச போது அதே தாவீதை தேவன் திருத்துவதற்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இல்லைங்களா? இப்போ வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. இல்ல 12ஆம் அதிகாரம் 1 to 4. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திலே அனுப்பினார். இவன் அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமில்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் இப்ப அப்படியே நிறுத்தி வாசிங்க. இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம், தாவீது அந்த பணக்காரன் தாவீது இல்லைங்களா? நீங்க அதான சொல்ல வரீங்க. நாத்தான் சொன்ன உவமையில தாவீது வந்து யாரு? ஐஸ்வர்யவான், பணக்காரன். தரித்திரன் யாரு? அந்த ஊரியா இல்லைங்களா? இப்போ இது வரைக்கும் கரெக்டு தான். அந்த ஆட்டுக்குட்டி யாருங்க? பத்சேபா இல்லைங்களா? இது வரைக்கும் கரெக்டு தானே? இப்போ அந்த ஆட்டுக்குட்டி அவனோடு அவன் பிள்ளைகளோடு விளையாண்டு இருந்துச்சான். யார் பிள்ளைகளோடு? உரியா பிள்ளைகள் இருந்துச்சா? அப்ப அந்த அது விளையாண்டுச்சுன்னு சொல்லுது இல்லையா? அடுத்த வசனம், அப்ப அவனோடுன்னா உரியாவோடுன்னு வச்சுக்கோமே. உரியாவோட பிள்ளைகளோட வளர்ந்துச்சுன்னா அப்ப பச்சைபாலுக்கு பிள்ளைகள் இருந்துச்சா? உரியாவுக்கு பிள்ளைகள் இருந்துச்சா? இல்ல. அடுத்ததுங்க, அவன் வாயின் அப்பத்தை தின்னு அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அடுத்ததுங்க, அந்த ஐஸ்வர்யவானுக்கு வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்திலே வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க. இப்ப ஒரு வழிபோக்கன் வர பணக்காரன் பார்க்கறான். அந்த வழிபோக்கனை வந்து நல்லா உபசரிக்கணும்னு விரும்புறான். ஆனா அவங்ககிட்ட ஆடு மாடுகள் இருக்குது. ஏதோ ஒரு ஆட்டையவோ மாட்டையவோ பிடிச்சி, ஏன்னா அவங்ககிட்ட ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது இல்லைங்களா? அதுல ஏதோ ஒன்றை பிடிச்சி ஒரு பிரியாணி போடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன செய்யறான்னா, அந்த தரித்திரக்கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டி இல்லைங்களா, அந்த தரித்திரக்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது, சின்ன ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த தரித்திரக்கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியை போய் அதை பிடிங்கிட்டு வந்து அங்கே கைமா போடுறான். புரியுங்களா? ஆனால் இவங்ககிட்ட ஐஸ்வர்யமான்ட்டு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போய் யாராவது சாப்பிட்றதுக்கு வராங்க அப்படின்னா நான் எங்கிட்ட இருக்கிற வசதிக்கு நான் தான் உபசரிக்கணும். பக்கத்தில் குடிசை வீட்டில் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடே இல்லை, 1 கிலோ அரிசி தான் வச்சுருக்குறாங்க. அந்த அரிசி வாங்கிட்டு வந்து நான் பிடிங்கி சோறு போட்டால் மரியாதை இருக்குமா? இருக்காது. சரி, இப்போது அந்த வழிபோக்கன் யாருங்க? யார் அந்த வழிபோக்கன்? வழிபோக்கனுக்கு தான் சோறு போட்டாங்க.
தாவீது சொல்லிட்டீங்க, உரியாவை சொல்லியாச்சு, பட்சாவை சொல்லியாச்சு. இப்போ அந்த வழிப்போக்க ஐஸ்வர்யவான் தானே தாவீது, அவன் எந்த வழிப்போக்கு சாப்பாடு போட்டான்? எந்த வழிப்போக்கு போட்டான்? சரி, அப்போ உரியாவுக்கு பிள்ளைகள் இருந்துச்சா? ஏம்மா எதை வழிப்போக்கம் இருந்தாங்க? உங்கள் அப்பாவா? இல்லை என்ன சொன்ன? பிசாசா? பிசாசு வழிப்போக்கனா? அப்போ அடுத்தது அவனுக்கு பிள்ளைகள் இருந்துச்சான். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஐஸ்வர்யத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். வாசிங்க விட்டது வாசி. அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அப்போ பச்சைபால் தான் அந்த ஆட்டுக்குட்டினா வழிபோக்கனுக்கு தானே சாப்பிட கொடுத்தான். பச்சைபாலை வேற யாருக்காக தானே அவன் கொடுத்துருக்கணும்? உண்மையா? தாவீது அதை புசித்தானா? புசித்தல்னா என்ன அர்த்தம்? நம்ம யோசேப்படி சரித்திரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? யோசேப்பு, பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு, அவன் பேர் அதிகாரி யாருங்க? போத்திபார். போத்திபாருக்கு எல்லாம் பிரியமாக நடந்து அவன் ரைட் ஹேண்டு, போத்திபாருக்கு ரைட் ஹேண்டு, அவன் தான் அதிபதி மாதிரி இல்லைங்களா? அங்கே வசனம் சொல்லுது அவன் அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்தான்ட்டு. அவன் வெளியூர் போகும்போது எல்லாமே உனக்கு சொந்தம்பா, நான் புசிக்கிற உணவை தவிர உனக்கு எதுவும் என்ன செய்யப்படலை, விலைக்கு வைக்கப்படலை. நான் உண்ணும் ஆகாரத்தை தவிர எதுவுமே உனக்கு விலைக்கு வைக்கப்படலைன்னு யோசேப்பு பார்த்து போத்திபார் சொல்லிட்டு போகிறார். போனதுக்கு பிறகு யோசேப்பு, அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு மேலே கண் போட்டு அவன் மேலே ஆசைப்பட்டு அவளை தன் தவறான காரியத்துக்கு அழைக்கும் போது போத்திபார் வஸ்திரத்தை கூட தூக்கி போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். திரும்பி வரும்போது அவன் மேலே வீண் பழி போடும்போது அப்போ போத்திபார் சொல்லுகிறான், நான் இன்னும் போஜனம் தவிர உனக்கு எதுவுமே விலைக்கு வைக்கல அப்படின்னா இவனும் சொல்கிறான். ராஜா அந்த 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 பெண்ணிட்ட சொல்கிறார், யார்? யோசேப்பு, நீங்கள் அது செய்கிறது தப்பு, உங்கள் வீட்டுக்காரர் இல்லாத நேரத்தில் என்னை தப்பான கூப்பிடாதீங்க. அப்படி இல்லைங்க ஆண்டி, அவர் உண்ணும் போஜனம் தவிர எதை என்ன செய்யலை, எனக்கு எதுவுமே விலைக்கு வைக்கல, உங்களை தவிர. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? என்னுடைய மனைவியை தவிர நீ எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கலாம், என் மனைவியை தொடாது, அதான் அர்த்தம். அப்புறம் உண்ணுதல் புசுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்திரீயின் இடத்துல பிரவேசித்தல் இல்லைங்களா? அப்படி பைபிள் ஒரு காரியம் இருக்குது, அப்படி ஒரு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ புசித்தல் என்றால் ஒரு ஸ்திரீயை என்னிடத்துல ஒரு அனுபவித்தல், ஸ்திரீயை அனுபவித்தல் ஒரு புசித்தல். இதுதான் சர்ப்பம். அதுக்கு அவள் கொடுத்த கனியை புசித்துனாக்க அங்கே ஒரு அனுபவித்தாங்க. ஆதாம் ஏவாளும் சர்ப்பமும் அனுபவித்தார்கள். சர்ப்பம் ஏவாளோடு இணைந்தது, அதன் பிறகு ஆதாம் ஏவாளோடு இணைந்தான். இதுதான் புசித்தல் என்று சொல்கிறோம். அதான் கனி. முன்னால அங்கே ஆப்பிள் எல்லாம் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் இல்லைங்களா? அனுபவித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அதுபோல தான் இங்கே வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான், அந்த ஆட்டுக்குட்டியை வழிப்போக்கனுக்கு புசிக்க கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? வழிப்போக்கனை அனுபவிக்க பச்சைபாலை கொடுத்தான், அப்படி தானே அர்த்தம் வரும். அப்படியே பைபிள் எங்கேயாவது இருக்குதா? வேற யாராவது பச்சைபால்கிட்ட தப்பு பண்ணாங்களா? இல்லை. தப்பு பண்ணது யாரு? தாவீது. அப்போ அங்கே வழிப்போக்கன் யாருங்க? தாவீதை தான் வழிப்போக்கனா. அதுக்கடுத்தபடியாக அவங்க உரியாவட்டோட பிள்ளைகள்லாம் இருந்துச்சான். அந்த பிள்ளைகள்ட்டெல்லாம் ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். பெட்ஸு பாருங்க, ஒரு பணக்காரன் அவன் நிறைய ஆடு மாடு நிறையா வச்சுருக்கிறான். நிறையா ஒன்று இருந்துச்சுனாக்கா செல்லமாக வளர்த்துவாங்க, ஒரு 5-6 இருந்தாங்க கூட செல்லமாக வளர்த்தலாம். ஆயிரக்கணக்கில் இருந்துச்சுனாக்கா எந்த மாடு நம்மளுது, எந்த ஆடு நம்மளுது, அதுக்கெல்லாம் வரும்போது கூட கண்டுக்காமல் அதுக்கு வேலைக்காரங்களை போட்டுக்குவாங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கோ மாடுகளுக்கோ இவனை தெரியறதை விட அவனை பார்த்துக்கிற வேலைக்காரங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் இல்லைங்களா? ஆனால் ஒரு தரித்திரன் அவங்க தங்கிட்டு இருக்கிற சின்ன பொருளாதாரத்தை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து கண்ணே மணியே அப்படின்ட்டு அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு ஒரு மகளை போல. அப்படின்னாக்கா அது பெண் ஆடு, ஆண் ஆடு கிடையாது, ஃபீமேல் இல்லைங்களா? இதில் ஹீப்ரூவில் அதோடைய ஹீப்ரூவில் இருக்கிற அந்த வேர்டு அது ஆயுதத்தில் மொழிபெயர்த்தா அதுக்கு எப்படி வருது? ஈலாம் அப்படின்னு வரும். EWELAMP, ஈலாம் அப்படி தான் வரும். ஈலாம் அப்படின்னா பெண் ஆடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிறது அந்த தரித்திரம் வளர்த்துட்டு இருந்த ஆட்டுக்குட்டி பெண் ஆட்டுக்குட்டி, ஃபீமேல்.
ஒரு குட்டி அது வந்து என்ன செய்யுமா, ஒரு மடியில் உட்காந்துட்டு கொஞ்சமா. பெட் லவருக்கு தான் அதை பற்றி தெரியும். ஆடு வளர்த்துறவங்களுக்கு, நாய்க்குட்டி வளர்த்துறவங்களுக்கு, பூனைக்குட்டி வளர்த்துறவங்களுக்கு, மீன் வளர்த்துறவங்களுக்கு, புறா வளர்த்துறவங்களுக்கு, அந்த மாதிரி பெட் லவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதோடைய அந்த மிருகங்களுடைய பறவைகளுடைய அன்பு பாசம் புரியும். மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது. ஐயோ எனக்கெல்லாம் பிடிக்கும், அது வீட்டை அசிங்கப்படுத்து பாருங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு புரியாது. போன வாரம் எங்கள் நாய்க்குட்டிக்கு ஜாக்கிக்கு கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் மாதிரி, அது கொஞ்சம் கால் வலி இருந்து சுருக்கிருச்சு. டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம், ஸ்கேன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மாவும் நம்ம மேடம் மாதிரி ஒரு பொண்ணும் வந்தாங்க, ஒரு பூனைக்குட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அது அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. அந்த பூனைக்குட்டி மியா மியா மியான்னு கத்திட்டு வருது. அதை கொண்டு போய் டேபிள் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இது அழுகுது. யாரையோ ஒரு குழந்தையோ பெரியவங்கள வந்து அப்பா அம்மா இருந்தால் எப்படி அழுவாங்க அந்த மாதிரி அழுகுது. அவங்க அம்மா அது கவலைப்படாதம்மா, நல்லா இருமாங்க. நானும் மேடம் தான் போயிருந்தோம். என்னம்மா என்ன பிரச்சனை? குட்டி பூனை அது. அந்த குட்டி பூனை வந்து பெரிய பூனை வந்து என்ன செஞ்சிச்சான், கடிச்சு பிச்சு எடுத்துருச்சு இந்த இடத்துல. அதுக்கு வலி தாங்க முடியாமல் துடிக்குது. அது ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. அப்படி டாக்டர் சொன்னாங்க சரியாயிருமா, சின்ன அதுக்கு காயந்தான் சரியாயிருன்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஊசி போட்டு தயிரெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டாங்க. இது அழுன்னு அழுகுது. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பூனைக்கு போய் இப்படி அழுகலாமா? ஏன்னா அது என்ன மனுஷனானு. ஆனால் அந்த பெட் லவர், நாமளும் ஒரு பெட் லவர், நம்ம நாய்க்குட்டி வளர்த்துறதுனால அது அதோடைய அழுகை என்னங்கிறது நம்மளால் உணர முடிஞ்சது. அதுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஒருவேளை அந்த பூனைக்குட்டி செத்து போச்சுனாக்கா இதுக்கே உயிர் போன மாதிரி ஆயிரும். அப்போ அந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி வளர்த்துறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனால தான் நிறைய பேர் பெட்டு, அந்த பொண்ணே சொல்லுது, நிறைய பேர் பெட்டு வளர்த்த வேண்டாம்னு சொன்னாங்க, வளர்ந்தால் அது பிரிய முடியாதுன்னு. கேட்கல, நாங்கள் பூனைக்குட்டி வளர்த்தணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அது அழுகுது. அப்புறம் வெளியே கொண்டு வந்தாங்க, நல்லா தையெல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் 6 நாய்க்குட்டி வளர்த்துறோம், ஒன்று கடிச்சு காதையெல்லாம் பிச்சுக்கும். பூனையை கடிச்சா ஒன்றும் ஆகாது, நாயை கடிச்சா ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் ஒரு 2 நாளில் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு வரலினாலும் அது நல்லா ஆகிடும் அப்படின்னு நம்ம கதையை சொன்ன உடனே அப்புறம் ஆறுதலாக அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் இந்த டாக்குகளை ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது கண்ணீரும் கவலையுமா குட்டிகளை கொண்டு வருவாங்க. பூனைக்குட்டியை, நாய்க்குட்டியை, அணிலை, கோழியை, ஆடை, மாடை, இல்லைங்களா? அப்போ அதே போல் ஆட்டுக்குட்டி வளர்த்துறவங்களுக்கும் ஆட்டு மேலே கிரேஸ் அதிகமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆட்டுக்குட்டி மேலே பிரியம். எங்கே பார்த்தாலும் ஆடும்பாரு. தாவீது ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆட்டுக்குட்டி மேலே பிரியம், இல்லைங்களா? ஆடுகளின் பின்னே தான் அழுகிறான். ஆடுன்னா அவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால தான் நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு உரைக்கும்படியாக ஆட்டுக்குட்டின்னு போட்டார். ஒருவேளை அங்கே கண்ணுக்குட்டின்னு போட்டுருக்கலாம், மாடுன்னு போட்டிருக்கலாம், வேறு பறவையை சொல்லியிருக்கலாம், வேறு உதாரணம் சொல்லியிருக்கலாம். ஏன் தாவீது ராஜாக்கு எது பிடிக்கும்? ஆட்டுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். ஆகவே தான் கோவப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி எவன் கொலை செஞ்சானோ அவனை என்ன செய்யணும், மரணம் தான் அவனுக்கு, நாளத்தனையாக திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு பதில் கொடுக்குறான். யோசிக்கவே இல்லை அவன். ஏன்? ஆட்டுக்குட்டி மேலே அவனுக்கு அவ்வளோ பிரியம், இல்லைங்களா? இந்த ஆட்டுக்குட்டியும் மடி மேலே இருந்து கொஞ்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் ஆட்டுக்குட்டி. அதாவது நாய் கூட ஸ்மெல் வரும், அல்லது ஏதாவது முடி கொட்டும். ஆனால் ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குங்க, அந்த முடியை வெல்வெட் மாதிரி இருக்கும், முக குழந்த மாதிரி இருக்கும், ஒரு இன்னோசென்ட், அது கடிக்காது. நாய் கூட சில நேரங்களில் புதுசாக வரவங்களுக்கு கடிக்காத நாய் இருந்தவங்களுக்கு பயமாக இருக்கும், இப்படிம்பாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க, இல்லைங்களா? ஆட்டுக்குட்டி வந்தால் கொஞ்சம் தோணும், மடியில் உட்காந்து அப்படியே தடவி கொடுத்துட்டா இருந்தால் எனக்கு அது வந்து மடி மேலே. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தானே, 4 ஆட்டுக்குட்டினா வராது, இவங்களுக்கு ஈர்ப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டினா அந்த ஆட்டுக்குட்டி மேலே இவங்க வெளியே போனாலும் வந்தாலும் ஆட்டுக்குட்டி கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி இவங்க வர்றதுக்குனே காத்துட்ருக்கோம். இவங்க வந்தோடனே அதை பார்த்துக்கு மேயான இது மியாங்காது, மே அப்படிங்கும், இல்லைங்களா? பூனைக்குட்டியில் மேங்கும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரியமாக இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டுக்குட்டி ஸ்பெஷல் என்னென்னா, இவர் என்ன சாப்பிட்றாரோ அதை சாப்பிடுது. புல்லு மட்டும் இல்லை, இவர் என்ன சாப்பிட்றாரோ அது சாப்பிடுது. இவர் குடிக்கிற பாத்திரத்தில் இது குடிக்குது. சில வீடுகள் அப்படியெல்லாம் இருப்பாங்க, இல்லைங்களா? நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வளர்த்துறவங்க வாயில் ப்ரெட்டு வச்சுக்குவாங்க, அதுவும் பாதி கடிக்கும், இதுவும் பாதி கடிக்கும். சிக்கன் பீஸ் வச்சுக்குவாங்க, அதுவும் கடிக்கும், இதுவும் கடிக்கும். நாய்க்குட்டியை நம்ம ஐயோ நாய் கடிக்கிறதெல்லாம் கடிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி சில வீடுகளில் நாய்க்குட்டி தங்களுடைய அவங்க எந்த பாத்திரத்தில் பால் குடிக்கிறாங்களோ அதே பாத்திரத்தில் அங்கே பால் வைப்பாங்க, நாய்க்கு தனியாக வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவன் எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் என்ன சாப்பிடுகிறானோ அதை ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது, சாப்பிடுது. பாருங்கள் என்ன ஒரு அன்பு. இது ஒரு ஆட்டுக்குட்டி, அழகான ஒரு ஆட்டுக்குட்டி, அது ஃபீமேல், அது இல்லைங்க, ரொம்ப அஃபெக்ஷனாக அன்பாக வளர்த்திட்டு வரான். இதை வந்து தாவீது ராஜாவுக்கு ஊமையாக சொல்கிறார் நாத்தான். எப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியாது, ஷார்ட்டாக முடிச்சாச்சு.
அவர் இன்னும் தாவீது ராஜாவுக்கு ரொம்ப உட்காரு அப்படிங்க, வாங்க ப்ராஃபிட் உட்காருங்க, என்ன ஐயா சொல்லுங்கய்யா அப்படிங்கிற கதை மாதிரி சொல்லும்போது தாவீது ராஜாவுக்கு அப்படியே உணர்ச்சியை டென்ஷன் ஆக்குறார். அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று பார்த்தேன், ஐயோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது, அது ரொம்ப அப்படி ஐயோ நானும் கூட அப்படி நான் ஆட்டுக்குட்டி வளர்க்கும் போது அப்படி தான் இருந்துச்சு, என்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அவன் நிறையா கதை சொல்லியிருப்பான் இல்லையா. நம்ம ஒரு நாய்க்குட்டி பற்றி சொன்னால் அவங்க ஒரு நாய்க்குட்டி பற்றி சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் போகுது. அதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், பணக்காரன் ஒருத்தர் இருந்தான், அவன் நிறையா வச்சுருந்தான். ஓ அப்படியா. கடைசியில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான், அந்த வழிப்போக்கனுக்கு விருந்தளிக்கணுங்கிறக்காக வேண்டி அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சி அவன் போட்டு தள்ளிட்டான். அவனே தாவீது ராஜா கண்ணெல்லாம் சவந்துருச்சு. ஏன் இப்படி பண்ணிட்டான்? அவன் என்ன செய்யணுமா, அவன் வந்து மரணத்துக்கு பாத்திரவான் இல்லைங்களா. உபாகமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. யாத்திராகம் 22:1. ஒருவன் மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். எத்தனை கூட நாளத்தனையா மாட்டை திருடி இருந்தானாக 5 தவணையாக கொடுக்கணும். ஆனால் ஆடாக இருந்தால் நாளத்தனையாக கொடுக்கணும். இப்போ தாவீது ராஜா என்ன சொல்கிறான், அவன் மரணத்துக்கு பாத்திரவான். எவன் அந்த ஆட்டுக்குட்டியை திருடி போட்டு தள்ளினானோ, இன்னும் சொல்ல போனால் அவன் வந்து பிடிக்கிட்டு கூட போகல, திருடி இருக்கிறான் இல்லைங்களா. அந்த ஆட்டை எவன் திருடினானோ அவன் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கணும். 4 ஆட்டுக்குட்டியை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதா பிரமாணம் யாத்திராகம். இப்போ தாவீது ராஜா பாரு, அவன் ராஜா இல்லையா, சட்டம் உனக்கு தெரியும் இல்லை, தண்டனை கொடுத்தாலும் அந்த லா பிரகாரம் தானே கொடுக்கணும். இப்போ கரெக்டாக சொன்னீங்க தாவீது, கரெக்டாக சொல்லிக்கிறப்பா, கரெக்டாக லா பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். உண்மைதான். அப்பா அவனை மர்டர் பண்ணணும் இல்லையா. ஆமாம், எவன் சாகடிச்சானோ அந்த ஆட்டுக்குட்டி அவன் மரணத்துக்கு பாத்திரவான். அவனுக்கு வந்து என்ன, அவனுக்கு தூக்கு தண்டனையோ அல்லது அவனை மரண தண்டனையோ அவனுக்கு கொடுக்கணும். அடுத்தபடியாக நாளத்தனையாக அவன் திரும்ப கொடுக்கணும். சரிதானா? ஆமாம் கரெக்டு, சட்டம் அப்படி தான் சொல்லுது. ராஜா சொல்கிறார், கடைசியில் ராஜா சொல்கிறாரு, அவன் நாத்தான் சொல்கிறான், அந்த மனுஷன் நீயே. யாரு? நீ தான் அந்த மனுஷன்டா அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஏறக்குற 1 மணி 2 மணி பேசியிருக்கலாம். பேசுறதுக்கு பிறகு அந்த மனுஷன் நீ தான். அப்போ தாவீது ராஜாவுடைய வாயிலேயே மரண சாசனம் எழுதப்பட்டாச்சு. மரண தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? தாவீதுக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த நாளத்தனை யாரு கொடுக்கணும்? தாவீது தான் கொடுக்கணும். கொடுத்தானா இல்லையா? தாவீது நாளத்தனையா கொடுத்தானா இல்லைங்களா? தாவீது ராஜாக்கு 4 பசங்க நினைச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க இல்லைங்களா. 4 பசங்க இல்லையா, அதோனி, அப்சலேம், அப்புறம் இன்னொருத்தர் யாருங்க, மற்ற 4 பேர் இல்லையா, அம்னோனு, அப்சலேமு, அதோனி, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மறந்துடு. சரி பிறகு பார்ப்போம். 4 குமாரன் செத்து போகிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு. அவருடைய மகள் யாரு? தாவீது ராஜாவுடைய மகள் அவனுடைய சொந்த மகனாலேயே கற்பழிக்கப்படுறான். தாமாரம் சொந்த மகனாலே, அதாவது அண்ணனாலே சகோதரனாலே கற்பழிக்கப்படுறான். தாவீது ராஜாவுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது அது அங்கே அப்படியே அது டிட்டோவாக நடக்குது இல்லைங்களா. நாத்தான் சொன்ன அந்த காரியம் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்குது. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக போதும். இப்போ பாருங்க, தாவீதுக்கு எத்தனை பசங்க? அப்சலேமு, அதோனி, அப்சலேம், அம்னோன், அதோனி, இந்த பையன் விபச்சாரத்தில் பிறந்த பையன். இவன் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருந்தான். பச்சை பெற்றவன் பிள்ளை பெற்றெடுத்தாலும் கூட அந்த பிள்ளை வந்து வியாதிப்படும் போது இவன் ரொம்ப உபவாசம் இருந்தான் இல்லைங்களா. சாகர வரைக்கும் கண்ணீர் கவலையமாக இருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார். விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார்னு வசனம் சொல்லுது. அப்போ 4 குமாரனும் செத்து போயிட்டான். அப்போ நாளத்தனியாக திரும்ப ஆண்டவர் எடுத்துட்டாரா? சட்டம் எல்லாரும் ஒன்று தானே. அவன் ராஜாவாக இருந்தாலும் பூஜாவாக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் இல்லைங்களா. ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த செய்தியின்படி தான் அவனை நியாயம் தீர்ப்பார். நம்ம பணக்காரனாக இருந்தும் ஏழையாக இருந்தாலும் செய்தியின் அடிப்படையில் தான் நமக்கு தண்டனை.
நம்ம வந்து பழைய விசுவாசியாக இருந்தாலும் புதிய விசுவாசியாக இருந்தாலும் செய்தியின் அடிப்படையில் தான் தண்டனை. செய்தி என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னாக்கு தேவன் செய்வார், அந்த தண்டனையை கொடுப்பார். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் வந்து நம்ம ஒரு நாய்க்குட்டியை வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான். நான் அது எடுத்துகிட்டு போக வர சர்ச்சு முடிஞ்சோடனே இன்னும் நம்ம பிரதருடைய நாய்க்குட்டி தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் அந்த சகோதரன் வந்து நிறையா பொய்யெல்லாம் பேசுவார். 54 வயசு தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு அவர் பிரதர் வந்திருக்காரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போக, நீங்கள் வரலையா? அசால்ட்டாக அவன் எடுத்துகிட்டு போகிறவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு அசட்டை அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் சர்ச்சு முடிஞ்சோடனே வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன், ஏன் பிரதர் வரல, ஏன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணல? இல்லை பிரதர் அப்படி பிரதர், அப்பவும் வந்து ஒரு கிண்டல் தான் விட்டேன். மறுநாள் அவர் தன் மனைவியோடும் பிள்ளைகளோடு பேசிட்டு இருக்கிறார். அந்த சகோதரனுடைய மகளுக்கு வருகிற மே மாதம் திருமணம். மகளுக்கு திங்கக்கிழமை போய் அட்வான்ஸ் கொடுக்க போகணும். ஆனால் அவர் பேசியிருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, லோ சுகர். இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை செத்துட்டார். 54 வயது தான். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம சொல்லும் போது முன்னாடியே பீடி குடிப்பார். ஊழியக்காரன்னு தெரியும், எங்கிட்ட நல்லா பேசுவார். அவர் கிறிஸ்தவர் தான், மீட்டிங்கெல்லாம் வருவார், ஸ்பெஷல் மீட்டிங்கெல்லாம். ஆனால் பீடி குடிப்பார், பீடி குடிச்சிட்டு பேசுவார். அவர் எங்கிட்ட இருந்து நிறையா நாய்க்குட்டியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறார். ஒரு அசட்டை, ஒரு ஊழியக்காரன் மேலே ஒரு மரியாதை கிடையாது, பதிலும் ஒரு உண்மை கிடையாது. இப்போ ஊழியக்காரன்ட்ட உண்மை பேசணும். எத்தனையோ பேர்த்துட்டு தொழிலில் அப்படி இப்படி போய் பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஊழியக்காரங்கிட்டையாவது உண்மை பேசுங்கிற உணர்வு இல்லை. பார்த்தா நேற்று பார்த்தாலும் இன்றைக்கி இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, கல்யாணம் பொண்ணு, அப்பா நேற்று நல்லா தாங்க இருந்தார், நல்லா பேசியிருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தார், போயாச்சு. கட்டட்டா லோ சுகர். அவர் மாத்திரை மருந்து, அவர் ரொம்ப வைராக்கியம், நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அப்படி இப்படிம்பார். அசால்ட். நிறைய பேர் அப்படி மருந்து மாத்திரை எடுக்கிறதுல ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கடைசியில் பார்த்தா அப்புறம் மயக்கம் போட்டு விழுகும் போது அப்புறம் தெரியும். அப்போ முதல்ல இருந்தே அவர் அதை கவனிச்சிருந்தாருன்னா, அவர் எப்பொழுது மயக்கம் வந்துச்சோ அப்போவே ஒரு டாக்டரை போய் தேடி பார்த்து ஒரு டாக்டர், நல்ல டாக்டரை பிடிச்சி அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க சுய காரியங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நம்ம மற்றவங்க சொல்கிற வைத்தியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் அந்த மருந்து மாத்திரை கொடுக்கும்போது அது எடுபடலை. இப்போ ஃபைனலாக வரும்போது இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகாது. அப்போ முதல்ல இருந்தே அதை கவனிக்கணும் சரியா. சரி, அது ஒரு பறக்கம் இருக்கட்டுங்க. குறைஞ்சபட்சம் தேவனை அணுகுகிற முறை, தேவன்ட்டியாவது உண்மையாக இருக்கும்போது அவர் தான் சிறந்த மருத்துவர். மற்ற எல்லா மருந்துகளை காட்டிடும் தேவன் தான் சிறந்த மருத்துவர். அப்போ அவர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருந்து ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து காட்டியும் பரவாயில்ல, அவமதிக்கக்கூடாது. ஊழியக்காரங்க நீங்கள் உண்மை பேசாட்டி கூட பரவாயில்ல, பொய் பேசக்கூடாது. ஊழியக்காரனை நீங்கள் லட்சியம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அலட்சியம் பண்ணக்கூடாது. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில். அதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பேசுகின்ற பொழுது அவன் அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், வாசிங்க, அது என்னை அலட்சியப்படுத்துன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும், வாசிங்க. அதுலேயே என்னை அலட்சியப்படுத்துறதும் அல்லாமல் சத்தமா சொல்லுங்க. வசனம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். எதை பண்ண முடியல? அசட்டை. என்ன பண்ணாரு? அசட்டை பண்றது. செய்தியை நீங்க சட்டை பண்ணாட்டியும் பரவாயில்ல, அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் நீங்க சட்டை பண்ணாட்டியும் பரவாயில்ல, அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் வந்து ஆசீர்வாதம் இல்லை? தொட்டதுக்கெல்லாம் நோய் நொடி வியாதி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குது. பிளஸ்ஸிங் குறைவு, சுத்தமாக வருமானம் கிடையாது, அல்ல ஏதோ ஒன்று பிரச்சனை. அப்போ செய்தியை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க, செய்தியாளர் நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. சரி, அப்போ தாவீது ராஜா தேவனுடைய மனுஷன், மெசேஜில் இருக்கிறவன் தாவீது, தேவனோட முகமுகமாக பேசுகிற ஒரு மனுஷன். இவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்கிற? அசட்டை பண்ணுற. இப்போ நம்மளாம் நினச்சி பாருங்க,
அப்படிப்பட்ட தாவீதையே தேவன், எந்த தாவீதை தேவன் உயர்த்தினாரோ அதே தாவீதுக்கு அவர் சொன்னார், பட்டயம் வீட்டுக்கு என்றைக்கும் குடும்பத்தோடு இருக்கும் அப்படின்ட்டார். நீங்கள் நானெல்லாம் என்ன யோசனை பண்ணி பாருங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியக்காரருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஹானர் பண்ணணும். எவ்வளோ ஆனர் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிளஸ்ஸிங். ஊழியக்காரர்கிட்ட பொய் பேசக்கூடாது. பொய் பேசினாக்கா பட்டயம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும். இது தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மை பேசாட்டியும் பரவாயில்ல, பொய் பேசக்கூடாது. நிறையா விசுவாசிகளுடைய பிரச்சனைகள் அதுதான் காரணம். ஒரு உலக மனுஷன் நம்மகிட்ட பொய் பேசுவோம். ஒரு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மகிட்ட பொய் பேசலாம். அது சகஜம். ஏன்னா அவங்க சத்தியம் மரியாதை. இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து இயேசு செய்திக்காக வந்து கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நம்ம அந்த காரியத்தை பண்ணும்போது தேவன் தாவீது ராஜாவுக்கு அனுப்புகிற அதே பட்டயத்தை நமக்கு அனுப்புவார். அந்த குழந்தை செத்து போச்சு. எவ்வளோ வேதனை. 4 குமாரர்களும் செத்து போனாங்க. அம்னோன் செத்து போனான், அடோனி செத்து போனான், அப்சலோம் செத்து போனான், கீலேயா அவன் செத்து போனான். 4 குமாரன் செத்து போனாங்க. நாளத்தனையாய் திரும்ப அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை நீ திருடுனா நாளத்தனையா திரும்ப கொடுக்கணும். அடுத்தவனுடைய மனைவி அவன் திருடுனான், அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு கூட வரல, அவனுக்கு தெரியாம எடுத்துக்கொண்டான் இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யறான்? தெரியாம எடுத்துக்கொண்டான். திருடுதான் அது. ஒரு மாட்டை திருடுனாக்க நீ 5 தவணையாக கொடுக்கணும். ஆனால் ஆட்டை திருடுனா 4 தவணையாக கொடுக்கணும். ஆட்டுக்குட்டியை திருடினா பிறருக்குண்ட எதையே நீ இச்சியாதிருப்பாயாக. அடுத்தவங்க பொருள் ஒரு இடத்துல இருக்குது, செல்ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு தெரியுது அவங்களுக்கு தான்ட்டு, அவங்க நீ போனால் வரமாட்டாங்களே, அங்கே எங்கே போகிறது தெரியாது, அதை எடுத்து நம்ம ஜோப்பில் போட்டு வைங்களே, அதோடைய சாபம் தொடரும். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு பேனா வச்சுட்டு போகிறாங்க, தேடி கண்டுபிடிச்சி அந்த பேனாவை கொடுத்துருவோம். அது வர்றப்ப பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்சை கழட்டி வச்சிடறாங்க, பேனாவை கழட்டி வச்சிடறாங்க, ஒரு ஹேண்ட்பேக் வச்சிடறாங்க, ஒரு மொபைல் வச்சிடறாங்க, ஒரு சாப்பிட்ற தட்டு வச்சிடறாங்க, குடிக்கிற டம்ளரை வச்சிடறாங்க. அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடினீங்க இச்சித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? சாபம் வரும். அவ்வளோதான். தேவன் என்ன செய்யறாரு? அவளை எடுத்துட்டதுக்கு பதிலாக 4 பசங்களையும் தூக்கிட்டார். சொந்த மகள் அங்கே நாத்தான் சொல்லுகிறார், நீ வந்து அடுத்தவன் மனைவியை ஒளிப்படத்தில் என்ன செஞ்சியோ, உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய ஸ்திரீகளை பகலில் சூரிய வெளிச்சத்தில் சயனிப்பாங்க. நடந்துச்சா இல்லைங்களா? பார்த்தீங்களா? அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்தரகமாக ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா, ஒளிப்படத்தில் உங்கள் குடும்பத்தாரோ உங்கள் மகனோ மகளோ பிள்ளைகளோ நீங்கள் நேசிக்கிறவர்களை வந்து கர்த்தர் வெளிச்சத்தில் காட்டுவார். அதே காரியம் உங்களுக்கு வரும். தாவீதுக்கு வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு இல்லைங்களா? சரி, அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, இந்த தாவீது இந்த ஸ்திரீகிட்ட தப்பாக நடந்தோம்னா கொலையும் பண்ணி போட்டான் இல்லைங்களா? அதுதான் ஐஸ்வரிவான். தாவீது ராஜா ஒரு ஐஸ்வரிவான். கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தாரு? அங்கே நாத்தான் சொல்லுகிறான், உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? தேசத்தை கொடுத்தேன், எவ்வளோ விதமாக ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உன் மடியில் என்ன கொடுத்துருக்கிறேன்? அநேக ஸ்திரீகளை கொடுத்துருக்கிறேன்றார் இல்லையா? அந்த வசனம் வாசிங்க. உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். யூதா வம்சம் இஸ்ரவேல் வம்சம் எல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு. பெரிய அரண்மனையை கொடுத்துட்டேன், ஆட்சி பீடத்தை கொடுத்தேன், ராஜாவா உன்னை மாத்தினேன். ஸ்திரீகளே உன் மடியில கொண்டு வந்து குவிச்ச மறுமனையாட்டிகள் 7 மனைவி. மறுமனையாட்டிகளுக்கு கணக்கே கிடையாது. எந்த பெண்ணை விரும்புறையோ, எந்த விதத்தில் விரும்புறையோ அவளை என்ன செய்யலாம், அனுபவிச்சுட்டு போகலாம். தேவன் அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருங்க. அது ராஜாவாக இருந்தான். மற்ற புருஷர்களுக்கு அப்படி செய்ய மாட்டார். ராஜாக்களுக்குரிய அதை காரியம் அது இல்லைங்களா? அப்போது அநேக ஆடு மாடுகள் அவங்ககிட்ட இருக்குது, ஐஸ்வர்யவான் தாவீதுகிட்ட. ஆனால் அவனுடைய ஆசை பாருங்க, ஒரு தரித்திரன் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கிறான். முதலாவது அவன் ஏத்தியன், அவன் இஸ்ரேல் ஜனத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுக்கணும்னாக்க இந்த முறைகளை கையாளணும். அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துலேருந்து ஒரு பெண்ணை எடுக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணை நீங்கள் சும்மா எடுக்க முடியாது. என்ன செய்யணும்? அந்த பெண்ணை என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம நாட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கும்போது பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தையில் மெயின் பேச்சுவார்த்தை என்ன நடக்கும்? என்னங்க? மாப்பிள்ளைக்கு என்ன செய்கிறீங்க? மாப்பிள்ளைக்கு
பச்சை மட்டையில் நாங்கள் அடி கொடுப்போம் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? எங்களால் முடிஞ்சது செய்கிறோம். அவங்க சொல்ல பேச்சுக்கு உங்களால் எது முடியுமோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் வாய் திறந்து சொன்னாதானே? இல்லை உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. இல்லை இங்கே வாய் திறந்து சொன்னாதாங்க, பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது. ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். அவங்க 50 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து 60 பவுன் போடுறேன்னாங்க. நம்ம ஏதோ உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு இவங்களாம் என்ன செய்வாங்க, நீங்கள் இஷ்டமான என்ன பண்ணுங்க மறைமுகமாக கேட்பாங்க. 50 பவுன் போட்டிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏதோ ஒன்று போடணும். அவங்க மாதிரி மாப்பிள்ளைக்கு இங்கே பொண்ணு வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுறான். ஆனால் இஸ்ரவேலில் அந்நாளிலே பெண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ரெபேக்கால கல்யாணம் பண்ணும்போதே ரெபேக்காலுக்கு ஒட்டகத்தில் செஞ்ச உச்சிதங்களெல்லாம் போச்சு. கடகங்கள், அஸ்த கடகங்கள், செயின், கமல், கொலுசு, ஆபரணங்கள், இது போக பணவர்ண வஸ்திரம், இதெல்லாம் ரெபேக்காலுக்கு போச்சு. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்க பெண்ணுக்கு பணம் கொடுத்து பெண்ணை பணம் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. கிரயத்துக்கு வாங்குவாங்க பெண்ணு. அப்படின்னா உரியா ராஜா பச்சை பேரை வந்து கல்யாணம் பண்ணும்போது என்ன செஞ்சுருப்பான், ஒரு கிரயம் செலுத்தி தானே வாங்கியிருப்பான். அது எங்கள் இஸ்ரேல் உங்கள் ஏத்திரில் எப்படின்னு தெரியாது மாப்பிள்ளை. ஆனால் இங்கே வந்து நீ பச்சை பேரை கல்யாணம் பண்ண என்ன செய்யணும், இங்கே ஒரு கிரயம் இருக்குது. அந்த கிரயத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. அப்போது இந்த ஏழை அவன் என்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கான். தாவீது ராஜாவாக இருந்தால் கொட்டி கொடுத்துட்டு வந்திருப்பான் இல்லைங்க, அவன் அள்ளி கொட்டியிருப்பான். ஆனால் இவனால் கிள்ளி தான் கொடுக்க முடிஞ்சது. ஒரு சிறிய கிரயத்தை கொடுத்து பச்சைபால்ங்கிற அந்த அழகான ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்தான். அந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருந்துச்சா, அவன் மடியில் விளையாண்டு கொண்டு இருந்துதான் இல்லைங்களா. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், 2 பேரும் அவ்வளோ அன்பாக லவ்வாக இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஆட்டுக்குட்டி அந்த உரியா ராஜாட்ட எப்படி இருந்திருக்கு, பச்சைபேல் மடியிலே விளையாண்டதும் இல்லாமல் அவன் பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு இருந்துச்சான். உரியாவுக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா? பிள்ளைகள் இல்லை. சரி, இப்போ அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி நமக்கு ஒரு காரியத்தை கொண்டு வரார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நிஜம், அதான் நிழலை பார்த்தோம், ஷேடோ. இப்போ இதோட நிஜத்தை பார்க்க போகிறோம் இல்லைங்களா. வாசிங்க. இந்த 2 பேரும் தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் எங்கே இருந்தாங்க? ஒரே இடத்துல தானே இருந்தாங்க. இவன் வேற இடத்துல இல்லை, இவன் வேற இடத்துல இல்லை. ஒரு பட்டணத்தில், ஒரே பட்டணத்தில் 2 பேர் இருந்தாங்க. இந்த பட்டணத்தில் ஒருத்தரும் அந்த பட்டணத்தில் ஒருத்தரும் சொல்லலை. 2 புருஷர்கள் இருந்தாங்க, ஒரே பட்டணத்தில் இருந்தாங்க. 2 புருஷர்கள் இருந்தாங்க. தாவீது பணக்காரன், உரியா ஏழை. ஆனால் 2 பேரும் எங்கே இருந்தாங்க? எருசலேமில் இருந்தாங்க. புரியுதுங்களா? 2 பேருமே ஒரே பட்டணத்தில் இருந்தாங்க. அடுத்தபடியாக இந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டி வந்து பச்சைபால் இல்லைங்களா, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஆட்டுக்குட்டியோட ரொம்ப பிரியமாக இருந்தால் நான் அபகரிச்சான். சரி, அபகரித்து அவன் வந்து அதை வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவன் யாருக்கு சமைத்து போட்டான்? வழிப்போக்கனுக்கு. வழிப்போக்கன் யாருங்க? அந்த இடத்துல ஒரு 3வது ஒரு சப்ஜெக்ட் வருது இல்லையா, 3வது கேரக்டர் வருது. அப்போ அவன் வந்து அந்த ஐஸ்வர்யவான் அதை புசிக்கல, ஐஸ்வர்யவான் அதை புசிக்கல, வழிப்போக்கனுக்கு போட்டான். உங்களுக்கு புரியுதா? வழிப்போக்கன் யார்? சரி, வழிப்போக்கன் யார்? ஃபர்ஸ்ட் பர்சனில் கேட்டால் உங்களுக்கு தெரியாது, செகண்ட் பர்சனில் கேட்குறேன். வழிப்போக்கன் எது? புரியுதா உங்களுக்கு? வழிப்போக்கன் எது? அதாவது சில நேரங்களில் வழிப்போக்கன் மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்துட்டு போகும். சில நேரம் வழிப்போக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, விருந்தாளிகள் வருவாங்க, 2 நாள் சில விருந்தாளிகள் இருப்பாங்க. சில நாளில் வந்துட்டு 5 நாள் போடுவாங்க. சில வந்து 1 மாதம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு வருஷக்கணக்கில் கூட இருப்பாங்க. அல்ல சிலர் வந்துட்டு போவாங்க. வழிப்போக்கர்கள் அதானே. இங்கிலீஷ் பைபிளில் கெஸ்ட், அதாவது ஒரு விருந்தினர்னு சொல்லப்படுறது கெஸ்ட்டு. அப்போ சிலர் வந்து விருந்தும் மருந்தும் 3 நாள். முதல் நாள் போகணுன்னா தட்டப்படலாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு உடனே கறிக்க ஓடுவாங்க, ஒடியாரு வருவாங்க. 2வது நாள் வந்து மறுபடியும் ஒரு மீன், நேற்று கறி சாப்பிட்டு நீங்கள் மீன். இந்த 3வது நாள் வந்து முதல் நாள் மட்டனு, 2வது நாள் மீன், இப்போ சிக்கனு அப்படிம்பாங்க. 4வது நாள் வரும்போது ஐயோ 3 நாள் தான் லீவு போட்டிருக்கிறேன், நாளைக்கு வேறு டியூட்டிக்கு போகணுமே அப்படிம்பாங்க. சரி, நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த 3 குழம்பு பழைய குழம்பு குக்கரில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், சாப்பிட்டு இருங்க, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன்பாங்க. ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சுனாக்க பழைய சோறே நமக்கு வரும். அப்புறம் பார்த்தா மதிப்பழுது போயிடும். எப்படா என் வீட்டு விட்டு கிளம்புவான், பேச்சுக்குன்னு சொன்னாக்க இருந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் யாராக இருந்தாலும். 3 நாளைக்கு மேலே அங்கே இருந்தோம்னா
அதுக்கு மதிப்பு குறைஞ்சிடும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். அந்த மாதிரி சில வழிப்போக்கர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. சில நேரங்களில் அது உங்களுக்கு கோபம்ங்கிற வழிப்போக்கனாக இருக்கலாம், சில நேரங்களில் அது சந்தோஷங்கிற வழிப்போக்கனாக இருக்கலாம், சில நேரங்களில் ஆசை அது ஒரு வழிப்போக்கனாக இருக்கலாம், சில நேரங்களில் சாப்பாட்டு பிரியம். நீங்கள் நாளாக அப்போல்லாம் அப்படி திம்பம் தெரியுமா, இப்போ எனக்கு ஆசையே வருது, அவன் வழிப்போக்கன் மாதிரி சாப்பாடு ஆசை வந்துச்சு இல்லைங்களா. அது பைபிள் வேறு என்னங்க சாப்பாடு ஆசை, போஜன பிரியம் இல்லைங்களா. எதை பார்த்தாலும் நீங்களாண்டது, இப்போ எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை, அது வழிப்போக்கன் மாதிரி வந்துட்டு போயாச்சு. அந்த மாதிரி தாவீதுக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான். எதுங்க? இச்சை இல்லைங்களா. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை கொண்டு வரும், பாவம். ஆமாம். அப்போ இச்சை எது? இச்சை பொதுவாக எந்த நேரத்தில் உருவாகும் தெரியுங்களா? எந்த நேரத்தில் உண்டாகுங்க? அதோட டைமு சாயந்தரம். அப்புறம் எப்போ அது முடியும்? இச்சை மேக்சிமம் நார்மல் மனுஷனுக்கு சொல்கிறேன், எப்போ இச்சை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி மார்னிங் முடிஞ்சிடும் இல்லைங்களா. ராத்திரியில் தான் இச்சை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. நிறைய பாவங்கள், இச்சை நிறைந்த பாவங்கள், விபச்சாரங்கள் அல்லது இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாமே ராத்திரி வேலைகளை தான் சாத்தானுடைய நேரம் அது இல்லைங்களா. பப்புக்கு போகிறது, ஆண் பெண்கள் விபச்சார வாழ்க்கை, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டில் சுற்றுறது, இச்சைக்கு தன்னை இச்சையை தீர்த்துக்கிற காரியங்கள் எல்லாமே ராத்திரி வேலைகள். ஆகவே தான் அதை ராப்பிச்சைக்காரன் சொல்கிறது. ராப்பிச்சைக்காரனுக்கு சோறு எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அது வரைக்கும் அது இருக்கும். ராப்பிச்சைக்காரனுக்கு நீங்கள் சோறு போடலின்னா ஒரு நாள் பார்க்கும், முதல் நாளே நீங்கள் கஞ்சி ஊற்றுனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த மாதம் சம்பளம் வரல, என்ன பண்ணுறீங்கன்னா விருந்தாளி வீட்டில் இருப்பானா, ஐயோ நம்ம காசு கொடுத்தவங்க சாப்பிடணும், உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குங்களா, எதுக்குங்க போய் மீன் வாங்கிட்டு வரலான்தாங்க, கையில் காசு இல்லைங்களா. 2வது நாள் ஒரு 20 ரூபா இருக்குங்களா, பால் வாங்கிட்டு வரலான்னு. 3வது நாள் இன்னொரு 100 ரூபா இருக்குங்களா, பெட்டியை கட்டிடுவாங்க. ஏன்? அவனுக்கு நீங்கள் விருந்து போடு உபசரிக்கலை. ஆனால் நீங்கள் அவனுக்கு உபசரிச்சிங்கன்னா அது வாரக்கணக்கில் இருப்பான் இல்லைங்களா. அந்த மாதிரி இச்சை உங்கள் மத்தியில் வரும்போது, அந்த இச்சைக்கு நீங்கள் தீனி போடும்போது இச்சையானது உங்கள்கிட்ட கற்பந்தரிச்சிடும். ராப்பிச்சைக்காரன் யார்? இச்சை. அப்போ தாவீது ராஜா வாழ்க்கையில் வந்த வழிப்போக்கன் யார்? இதுங்க இச்சை. அப்போ இச்சைக்கு தான் பத்சேபாளை உணவளித்தான். புரியுதா உங்களுக்கு? வழிப்போக்கன் யாருங்க? அந்த இச்சை. இப்போ அந்த கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வருவோம் இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில். இப்போ தீர்க்க தரிசனமாக இப்போ நம்ம நிழலை பார்த்தோம், நிஜத்தில் பார்க்குறோம். நிஜத்தில் பார்க்கும்போது இந்த தாவீது ராஜா அவன் ராஜா அல்லது பணக்காரன். அவனை தாவீது மறந்துடுங்க, அந்த உரியாவை மறந்துடுங்க, பத்சேபாவை மறந்துடுங்க, அந்த ஆட்டுக்குட்டியை மறந்துடுங்க. இப்போ நிஜத்துக்கு வாங்க, ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு வாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யவான் யாருங்க? இன்னைக்கு ஐஸ்வர்யவான் யாரு? வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரான். திருடன் என்னத்துக்கு வருவானா? திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு தான் வரான். தாவீது ராஜா என்ன பண்ணுனா, அந்த பத்சேபாளை திருடி கொண்டு அவளை அழித்து அவளை கற்பழித்து அவளுடைய வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணான். அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டான். ஒரு நல்ல கணவன் மனைவியுமாக இருந்தவங்களை அதை பிரேக்கப் பண்ணி வச்சிட்டான், புருஷனை சாவடிச்சிட்டான். அழிக்கவும் கொல்லவும் வந்தான் இல்லைங்களா. அதைத்தான் இந்த ஐஸ்வர்யவான் செஞ்சான். ஆட்டுக்குட்டியை திருடி ஆனால் கொண்டு போட்டான், அழிச்சு போட்டான், கொண்டுட்டான். அப்படின்னாக்க சாத்தான் யாருங்க? அவன் டெஸ்ட்ராயர். அவன் அழிக்க என்ன செய்யறான்? அவனுடைய பார்வை பத்சேபாள் போன்ற ஒரு அழகான ஸ்திரீ நடந்தல இருக்கும் இல்லைங்களா. பைபிள் சொல்றது அவள் வெகு சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள். மற்ற ஸ்திரீகளை பார்க்கலாம். பாருங்க, அரண்மனையில் 7 மனைவி வைத்திருக்கிறான், அழகான ஸ்திரீகள். இது போக நிறைய மறுமனையாட்டிகள், அவளுங்களும் அழகாக தான் இருப்பாளுங்க. இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஸ்திரீ பத்சேபாள் மிக வெகு சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள். தாவீது ராஜாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. இச்சை வந்தது, அதன் மூலமாய் அவளை என்ன செய்யறா? பத்சேபாளா இது பண்றான். இப்போ அந்த வழிப்போக்கனுக்கு அவளை பலியிட்டான், தன்னுடைய இச்சைக்கு அவளை உட்படுத்தி சாப்பாடு போட்டான். அதனால தான் நம்மளுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தணும். இந்த பிரமிடில் கூர்நுனி கோபுரத்தில் திருக்குறள் சொல்றாரு, என்ன சொல்ற? விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை, இச்சை அடக்கம், தயவு, சகோதர ஸ்நேகம், அப்படியே அன்பு. அதில் ஒன்று என்ன தெரியுங்களா? இச்சை அடக்கம்.
இச்சை அடக்கம் எங்கே இல்லையோ அங்கே நீங்கள் அந்த பிரமிடுக்குள்ளே நீங்கள் வர முடியாது. சாப்பாட்டு மேலே இச்சை இருக்கலாம். நிறைய ட்ரெஸ் வாங்கி நிறைய ட்ரெஸ் போட்டுக்கணும். ஒருத்தர் ஒரு சுடிதார் போட்டு போனால் அதே மாதிரி வாங்கணும். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் அதே மாதிரி வாங்கணும். சிலருக்கு வந்து பைக்கு மேலே இச்சை, சிலருக்கு காரு மேலே இச்சை, சிலருக்கு அடுத்த பொண்டாட்டி மேலே இச்சை, அடுத்த புருஷன் மேலே இச்சை, சிலர் அடுத்தோடைய வாழ்க்கை மேலே, ஒரு வீடுகள் மேலே. சாப்பாட்டை கண்ட உடனே பசியே இல்லைனாலும் சாப்பிட்டுடலாம். பிரியாணி பார்த்தோன்னே சாப்பிடும் ஒரு இச்சை. இந்த இச்சை வரும்போது நீங்கள் அந்த பிரமிடுக்குள்ளே போக முடியாது. ஆசை என்பது வேற, இயற்கையான உணர்வு என்பது வேற. சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் போஜன பிரியத்தை வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்ல. கட்டுப்பாடு இருக்கும். ஒரு போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்தியவை. அந்த மாதிரி தான் எல்லாமே. இச்சை இருந்தால் தான் மனைவி இடத்துல பிரவேசிக்க முடியும், குழந்தை பிறக்கும், புருஷன் பொண்டாட்டி இணைய முடியும். இச்சை இல்லைன்னா உண்மை நடக்காது. ஆனால் அந்த இச்சையை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி, பைபிள் இச்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இச்சை அடக்கம் இருக்கணும். அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இச்சையை அரிசிக்கூடாது, தலை வச்சு ஆடக்கூடாது. அப்போ தாவீது, அதுதான் நம்ம வாழ்க்கையில் வர்ற வழிப்போக்கன். அது சாதாரணமாக வராது. போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது வந்துடும். மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஆபாசம் வரும்போது உங்களுக்கு இச்சை வந்துடுது. ஒரு நல்ல புருஷனைவோ நல்ல மனைவியோ ஒரு பெண்ணையோ பார்க்கும்போது இச்சை தோன்றுறது. அப்போ அதை கட்டுப்படுத்தும். இச்சை அடக்கம் வேணும். இது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. உடனே மொபைலை மாற்றிடணும். எங்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னிங்கன்னா இச்சையானது கற்பந்தரிக்க ஆரம்பிச்சிடும். இருதயத்தில் கற்பந்தரிச்சிடும், விழுந்துருவீங்க. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்குரிய நபரை தேடுவீங்க, அதுக்குரிய பாவத்தில் விழுந்துருவீங்க, எந்திரிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல சாத்தான் ஐஸ்வர்யவானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான் இல்லைங்களா? அவன் ராஜாவா இல்லையா? அவன் சாத்தான் ராஜான்னு வசனம் எங்கேயாவது இருக்குங்களா? சாத்தான் ராஜான்னு ஏதாவது வசனம் இருக்குதா? தாவீது ராஜாவும் உரியாவும் ஒரே இடத்துல எருசலேமில் இருந்தாங்க. தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் ஒரே இடத்துல இருந்தாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரே இடத்துல வந்து 2 பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல சாத்தான் ராஜா என்று சொன்னால் தரித்திரன் யாருங்க? தரித்திரன் யாரா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தரித்திரன், அவர் நமக்காக தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாகிய நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அவர் நமக்காக தரித்திரர் ஆனார் இல்லைங்களா? அப்போ ஒரே இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரே இடம் இந்த பிரபஞ்சம் இல்லைங்களா? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், பிசாசும் இருக்கிறார் இல்லைங்களா? இவன் பாருங்க, யோபு 41 அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். யோபு 41:34. அது மேட்டிமையானது அல்லாமல் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம். எது அகங்காரமுள்ள ஜீவனுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது? அதுக்கு மேலே படிச்சிங்கன்னா தெரியும். லிவியாதான் இல்லைங்களா? நான் ஏற்கனவே ஒரு மிருகத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அது என்ன மிருகங்க? 2 மிருகம். பிகாமத்தை பற்றி பேசியிருக்கோம். பிகாமத்து எதுங்க? பிகாமத்து யாரை குறிக்குது? பிரசங்கம் பண்ணியிருக்க பிகாமத்து யாரை குறிக்குதுங்க? பிரசங்கம் பண்ணி பலமுள்ள தூதனை குறிக்குது இல்லைங்களா? அது எந்த யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். நம்ம பேசுனது மாதிரி 2 இடத்துல 2 மெசேஜ் பேசியிருக்கேன் பிகாமத்து குறித்து மறுபடியும். ஆனால் இங்கே லிவியாதானை பற்றி போகும்போது இது சாத்தான். ஏன் இது அகங்காரம் உள்ளதுக்கெல்லாம் ராஜாவாக இருக்குது. அப்போ அகங்காரம் பிடிச்சவன் யாருங்க? சாத்தான். அவன் ராஜா. அகங்காரம் உள்ளதுக்கெல்லாம் ராஜா யாரு? சாத்தான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை பிடிச்சிட்டு போகும்போது, அரெஸ்ட் பண்ணி போகும்போது சொல்கிறாரு, இப்பொழுது உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான். உலகத்துக்கு அவன் அதிபதி, உலகத்துக்கு ராஜா. இயேசுவே மேலே கொண்டு போய் மேலே கொண்டு போயிட்டு என்ன காமிக்கிறான்? இந்த உலகெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்னை தண்டெடுத்து படித்து கொண்டு இதெல்லாம் உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அவன் உலகத்துக்கு ராஜா. அவனிடத்துல அநேக ஆடு மாடுகள்லாம் இருக்குது. எக்கச்சக்கமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்தேல இருந்து ஆர்சி வரைக்கும் புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாமே அவனுடையது தான் இல்லைங்களா? ஆர்சிக்கு போனால் அங்கே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் இல்லையா? இவர் இருப்பார், லூசிபர் இருப்பார். பெந்தகோஸ்தே சபைக்கு போனால் அங்கே யார் இருக்கிறாங்க இல்லையோ அங்கே அவர் இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சாத்தானுக்கு ஆட்கள், மிக திரளான ஆட்கள். நம்முடைய சபையில் இருக்கிற ஆட்களை காட்டிலும் சாத்தானுக்கு அநேக ஆடு மாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவிட்ட ஆடு மாடுகள் கம்மி. ஆனால் சாத்தான்கிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி. வாசிங்க 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இல்ல அது பிறகு வாசிங்க. 1 யோவான் 5:19 வாசிங்க. 1 யோவான் 5:19.
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோமே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று ஆ. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம். ஆனா உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. நம்மளை காட்டிலும் சாத்தான், நம்ம இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் சாத்தானுக்கு உலகம் முழுவதும் எப்படி இருக்குதான்? அவனுக்குள்ளதான் இருக்குதான். அவன் தான் என் ராஜா. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறவனை காட்டிலும் சினிமாவுக்கு போறவன் அதிகம், சர்ச்சுக்கு போறவனை காட்டிலும் அரசியலுக்கு போகிறவன் அதிகம், நல்ல விஷயங்களை செய்வதை காட்டிலும் கிறிஸ்தவனாக இருப்பதை காட்டிலும் விபச்சாரக்காரனாக இருப்பவன் அதிகம் இல்லைங்களா? அவன் சாத்தானுக்கு மெம்பர்ஷிப் அதிகங்க, மெஜாரிட்டி ஆள் அவன். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மைனாரிட்டி. அவனுக்கு அநேக ஆடுகள் இருந்தது, ஆனால் இவருக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது இல்லைங்களா? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான். ஆனால் அவனுக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. எந்தெந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பேருன்னே அவனுக்கே தெரியாது. ஒரு பொண்ணு ஒரு குழந்தை இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய முழு வரலாறுன்னு தெரியும். ஒரு 7-8 குழந்தைங்க பெற்றிருந்தாங்கனாக்கா டேட் ஆஃப் பர்த்தே மறந்துடும் இல்லைங்களா? இது நம்ம குழந்தையா அப்படின்னு கூட தெரியாது அவங்க. திடீர்னு அவர் துபாய் போயிட்டு திரும்பி வர வச்சுங்க 5 வருஷம் கழிச்சு, அது வந்தால் கூட யார் இந்த குழந்தை? நம்ம குழந்தை தாங்க. வேலைக்கு போயிட்டு வராரு ஒரு மாப்பிள்ளை, இல்லை வந்தோடனே புதுசாக கல்யாணம் 2 குழந்தைங்க, புது குழந்தை 2 குழந்தைங்க இருக்குது. ஓடி வந்தோடனே அது கதவை திறக்கிறாங்க, அது அப்பார்ட்மெண்ட். அது கதவை திறந்தா ஓடி வந்தோடனே ஒரு குழந்தை வந்தோடனே அது வருது. குட்டி எப்படி இருக்கிற? அலோ அப்படி கொஞ்சம் கொஞ்சறான். ரொம்ப அழகாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லி கொஞ்சறான். நம்ம குழந்தை பெட்ரூமில் இருக்குதுங்க, அது பக்கத்து வீட்டு குழந்தைங்க அப்படின்னு அவனுக்கே தெரியல. இந்த குழந்தைய கொஞ்சறான், அது பக்கத்து வீட்டு குழந்தைங்க, நம்ம குழந்தை பெட்ரூமில் தூங்குது அப்படிங்கிற மாதிரி. 2 குழந்தைங்க இருக்கணுக்கே தன் குழந்தை தெரியல. அப்படி நிறையா குழந்தைக்கு தான் தெரியுமா? இப்போ சாத்தானுக்கு நம்மளை அதிகமாக அவன் நம்மளை கவர்ந்துருக்க, நம்மளை பார்த்து அவன் கவரப்பட்டுட்டான். ஆனால் அவனுக்கு இருக்கிற ஆட்கள் அவ்வளோ அதிகம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர். எப்படி தரித்திரர்? வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நம்முடைய உங்கள் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் தேவன் தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக அவர் தரித்திரரானார் இல்லைங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்தியமானவர்களை இருந்து கொண்டார். அப்படின்னாக்கன்னா அவரும் கீழே பூமி தரித்திரராக வரணும். எதுக்காக? நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக. அப்போ அவர் தரித்திரன்னு பைபிளை சொல்லுது இல்லையா? அடுத்தாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி, வெறுமைன்னு ஒன்று எம்டி, அவ்வளோதான். அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பேங்க் பேலன்ஸ் கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, பேக்கெட்டில் பணம் கிடையாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு கிடையாது, ஒன்றுமே இல்லை, எம்டி. தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் இல்லைங்களா? ஆகவே அவராகும்படி அவர் நாமாக ஆனார். நீங்கள் இயேசுவாகும்படியாக இயேசு நீங்களாக வந்தார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அதான் சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்புறம் அடுத்ததாக வாசிங்க வெளிப்படுத்தின விஷயம். சரி, இப்போ வருங்க. இப்போ பாருங்க, தரித்திரன்ட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி எது தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? அந்த தரித்திரன்ட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி யாரு? பத்சேபா இல்லைங்களா? இந்த தரித்திரன்ட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி, இயேசு கொடுத்துருக்கிற ஆட்டுக்குட்டி யாரு? அது மனவாட்டி. அல்லேலூயா. அது நம்ம. இப்போ அந்த பத்சேபால் குளிக்க வரும்போதே இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவன் மேலே ஆசை வந்துருச்சு, தாவீதுக்கு. அப்படின்னாக்க நம்ம குளிக்க போகும்போது தானே பிசாசுக்கு நம்ம மேலே ஆசை வரும் இல்லைங்களா? நம்ம பைபிள் சொல்லுது, எல்லாவற்றை காட்டிலும் வெகு சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள் யாரு? பத்சேபா. அப்படின்னாக்கு கடைசி கால செய்தி மனவாட்டி எல்லா சபைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வைக்கு மிக சௌந்தரியம் உள்ளவர் மனவாட்டி. கத்தோலிக்க சபை காட்டிலும் சௌந்தரியம் உள்ளவர், சிஎஸ்ஐ காட்டிலும் சௌந்தரியம் உள்ளவர், புராட்டஸ்டன்ட்களை சாத்திலும் சௌந்தரியம் உள்ளவர், யெகோவா சாட்சிகளை காட்டிலும் சௌந்தரியம் உள்ளவர், பைபிள் ஸ்டூடெண்ட் காட்டிலும் சௌந்தரியம் உள்ளவர், சௌந்தரியை காட்டிலும் பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், எல்லா சபை ஸ்தாபனங்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மனவாட்டி மிக சௌந்தரியம் உள்ளவர். அல்லேலூயா. ஆனா யார்கிட்ட இருக்கிறா? யாருடைய மனைவி? அவோ தரித்திரனுடைய மனைவி. அந்த தரித்திரனுடைய மனைவி அங்க இருக்கிறா, அவன் மடியில் என்ன செஞ்சுட்டா விளையாண்டுட்டு இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? மடினா என்னையா? எப்படி மடியில் விளையாண்டுட்டு இருந்தா? நாங்கள் ஊருக்கு போகும்போது, நான் கல்யாணம் ஆகும்போது நான் என் மனைவி பஸ்ஸில் போவோம். அப்போல்லாம் வசதி வாய்ப்புகள் குறைவு தானே, பஸ்ஸில் போவோம். இங்கே சென்னைக்கு போவோம், நார்மல் பஸ்ஸில் தான் போவோம்.
அங்கே அதே மாதிரி சாதாரண நார்மல் கம்பார்ட்மெண்ட் தான் வரும். அப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் தூங்கணும், படுக்கணும், ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது. அப்போ எங்கே படுத்துக்குவா தெரியுமா? இவளுக்கு மார்பில் தான் படுத்துக்குவான். வந்து இப்படி என் கையை போட்டு பிடிச்சி இப்படி இழுத்து படுத்துக்குவான். இப்படி தான் படுத்துக்குவான். அதுலேயும் படுத்துகிட்டே பேசிட்டே வருவாள். திடீர்னு அந்த சீட்லேயோ பக்கத்து சீட்லேயோ ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அப்படி என்னையும் பார்ப்பா அப்படியும் பார்ப்பான். தூங்கவே மாட்டான், படுத்துகிட்டே இருப்பாள். திடீர்னு வாத்து மண்டை மாதிரி வெடிஞ்சு பார்க்குறது. அப்படி பார்த்துட்டு நான் எங்கே பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன செய்வா, படுத்துக்குவான். அப்போ அப்படியே நெஞ்சோட வச்சு படுத்துக்கும். அப்படியே தட்டிட்டு கொடுத்துக்குவோம். ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு தூக்கிட்டு வரோம்ல, அந்த மாதிரி. அது ஒரு மணி நேரம். அப்புறம் அதுக்கு பிறகு ஏதோ டாபிக் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அப்புறம் சண்டை கோழியாக மாறிடுறது. பஸ்ஸு இறங்கும்போது அப்புறம் சண்டை கோழியாக கூட இறங்குமோ சொல்ல முடியாது, அது எப்படின்னு சொல்ல மூட பொறுத்து. அப்போ ஒவ்வொரு கணவன் மனைவியும் வந்து தம் புருஷனிடத்தினுடைய மார்பிள் என்ன செஞ்சுவாங்க, டூர் போகும்போது எங்கே போனாலும் மார்பிள் ஒரு அன்பான மனைவி என்ன செய்வா பாருமா. இல்லைன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரோட்டில் போகும்போது இவன் பின்னாடி வருவான், நான் முன்னாடி போவேன், சேர்ந்து போனால் வரமாட்டான். ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிறாங்க வச்சுங்களேன், வேறு பொண்ணுகளாக வருதுன்னு வச்சுங்களேன், ஓடி வந்து என் கையை கோத்துக்குவான். ஓ எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு. ஒரு சமயம் சென்னையில் வந்து நான் போயிட்டுருக்கிறேன், நான் இவ்வளோ அவள் கல்யாணம் மேடா சின்ன குழந்தை, அப்போ வீட்டில் தான் இருக்கா. நாங்கள் சென்னையில் மின்ட் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்ட்டுகளை டிசைன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் போடுறதுக்காக போகணும். அங்கே போகும்போது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மாடி, அந்த மாடியில் சின்ன குழந்தைங்க, இந்த மாதிரி சின்ன குட்டி குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தை வந்து என்னை பார்த்து எது பொக்கவாய் பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்தோன்னே அது சிரிச்சிச்சு. சிரிச்சோடனே நான் உடனே இப்படின்னு, இவன் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு வந்தான், அந்த குழந்தை பார்த்து இப்படின்னு. நான் இப்படிங்கிற நேரம் அவங்க அம்மா வந்துட்டான். அது ஒரு வாலிப்பில் அது வந்துச்சு, அது என்னை பார்த்துருச்சு. நான் அதை பார்த்து நான் கை இப்படி எடுத்துட்டேன். அதுக்கு தான் டாட்டா கார்டுன்னு நினச்சிக்கூடாது. இவன் அதை பார்த்துட்டான். இவ பார்க்குற நேரம் அவள் பார்க்குற நேரம், ஓ இந்த வேலை நடக்குதா, கூட பொண்டாட்டி வரும்போதே இப்படியா அப்படின்னு எப்போ போனாலும் அப்படி என்னடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம அதை குழந்தைக்கு தான் காட்டணும். அந்த மாதிரி அந்த நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா. வேற ஒரு பொண்ணு வர்ற வரைக்கும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க அப்படியே அப்போ தான் ரொம்ப சாப்பிட்டு, ஏன் பசி இல்லையா, ஏன் டீ குடிக்கல, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி அவன் மடியிலேயே இருக்குமா. அப்போ பச்சைபால் வந்து உரியாபடியே அவன் டியூட்டிக்கு போயிட்டு வந்தானே, வார் முடிஞ்சு வந்த உடனே அவன் மார்பிளையே சாஞ்சுக்குவான். அவங்க கூடவே இருப்பான். ஏன் என்னாச்சுங்க, பையன் காயமாக இருக்குது, ஏன்னாச்சும் சாப்பிட்லையா, ஏன் அப்படி அங்கேயா ரொம்ப சண்டைகளா, ஐயோ அப்படின்னு அவன் மடியிலேயே கொஞ்சம் வரான். அதான் நாத்தான் சொல்லுகிறான், அந்த மாட்டுக்குட்டி அந்த மடியில் இருந்தது. இங்கிலீஷில் அந்த மடிக்கு வந்துட்டு இங்கிலீஷில் போசம்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த வசனம் கூட ஒன்று இருக்குது. அவர் தன்னுடைய ஒரே பேரான பிதா ஏன்னா அந்த யோவானை குறிச்சி அவர் பிதாவின் மடியில் இருக்கிற அந்த வசனம் எடுங்க. அது வசனம் எடுங்க, அது இங்கிலீஷில் எடுத்து வாசிங்க. தன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே வெளிப்படுதா. தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அப்ப இங்கிலீஷ் பைபிள் அது எப்படி இருக்குது? இங்கிலீஷ் பைபிள் என்னங்க டக்குன்னு எடுக்கணும். யோவான் 1:18. No man has seen God at any time. The only begotten Son, which in this bosom of the Father. In the bosom of the Father. போசம்னு என்ன அர்த்தங்க? போசம்னா மடி மட்டும் இல்லை, பிதாவின் மடினா நெஞ்சு, அது இருதயம், மார்பு. பிதாவின் இருதயத்தில் இருக்கிற ஒரே பேரான குமாரன், அது பிதாவின் மார்பில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அப்போ போசம்னா மார்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ ஆட்டுக்குட்டி ஒரு தூங்கும்போது, இப்போ நாங்கள் நாய்க்குட்டியால் வச்சுருக்கோம்ல, தூங்கும்போது இப்படி கையில் வச்சுக்குவோம் ஆட்டுக்குட்டி மாதிரி. அது மார்பில் இருந்தால் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் தூக்கிட்டு வருவோம். ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, ஏசப்பா கூட படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்குட்டி இப்படி தான் தூக்கிட்டு வருவார். அந்த மார்போடே அணைக்கிறது, மார்போடே அப்படின்னு பெர்க்மன்ஸ் பாடுறாரு இல்லையா. அப்போ இந்தி போசம், அந்த போசமில் அப்படி மார்பில் அணைக்கிறது. ஒரு கணவன் தன் மனைவியை மார்பில் அணைக்கிறது இல்லைங்களா. அந்த மாதிரி உரியா தன் மனைவியை மார்போடு அணைத்துக் கொள்வான். அவனுடைய அகன்ற போர் வீரன் அல்லவா, அகன்ற அந்த முதுகு, அகன்ற மார்பில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவனுக்கிட்ட நல்ல பாதுகாப்பு இருக்குது இல்லைங்களா.
தகப்பனுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு புருஷன் தான் பாதுகாப்பு. அப்பாவுடைய மடியிலேயே அப்பாவுடைய மார்பிலையும் அந்த பெண் குழந்தை எப்படி தன் சுகமாக நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது, ஒரு ஆண்மகனுக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ, அப்பாவை தவிர உலகத்தில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறாளோ, கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண் வந்து புருஷனை சார்ந்து கொள்கிறார் இல்லைங்களா. அவருடைய அகன்ற மார்பில் சாஞ்சிட்டு இதுக்கு மேலே வேறு சுகமே கிடையாது, பசி பட்டினி எத்தனை இருந்தாலும் என் நல்ல அன்பு காட்ட ஒரு புருஷன் இடத்துல இருந்தால் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நினைக்கிறது தான் அந்த காரியம். அதான் பட்சேபால் உரியாலையும் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆட்டுக்குட்டியானது அவனுடைய மடியிலே விளையாண்டு கொண்டு இருக்குமா, அவன் என்ன சாப்பிடுகிறானோ அதை இது ஆட்டுக்குட்டி சாப்பிடும், அவன் என்ன குடிக்கிறானோ அதை ஆட்டுக்குட்டி குடிக்கும், புருஷன் என்ன சாப்பிட்றானோ அதில் மிச்சத்தை இவன் சாப்பிடுவான், புருஷன் மிச்சம் வைத்து வச்சதை இவன் குடிப்பான் இல்லைங்களா. அதுதான் உண்மையான ஒரு அன்பு இல்லைங்களா. ஐயா இவன் வச்ச நான் திங்கணுமா, ஐயா இவன் மிச்சம் கொண்டு நாய்க்கு ஊத்து அப்படின்னு இல்லை. இவன் என்ன மிச்சம் வைக்கிறானோ அந்த ஆட்டுக்குட்டி சாப்பிடும், இவன் என்ன மிச்சம் வைக்கிறானோ அந்த ஆட்டுக்குட்டி குடிக்கும் இல்லைங்களா. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய ரத்தத்தை யாருக்கு கொடுத்தாரு, மணவாட்டிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை தவிர நமக்கு ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. இயேசுவின் மார்பை தவிர அவர் நமக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய மார்பில் மணவாட்டியானவன் இருக்கிறான், துள்ளி விளையாடுகிறான். வசனம் வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்க. யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்து ஒருவன் இயேசுவின் மார்பிலே, அது யாருங்க அந்த அன்பானவன், யோவான் இல்லைங்களா. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு வந்தான். ராபோஜனம் நடக்குது. அப்போ அது இவன் மார்பில் மணவாட்டி யாருக்கு அடையாளம், யோவான் மணவாட்டிக்கு அடையாளம் இல்லையா. மணவாட்டிக்கு அடையாளம்னு ப்ராப்பர்ட் சொல்கிறார். அவன் வந்து இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான். அந்த மார்பில் சாய்ந்த யோவானுக்கு தான் தேவன் என்ன கொடுத்தாரு, பத்ம தீவு தரிசனம். வெளிப்படுத்துகிற விசேஷம் முழுவதும் யாருக்கு கொடுத்தாங்க, ரகசியத்தை கொடுத்தாரு, யோவானுக்கு. யோவான் மணவாட்டிக்கு அடையாளம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் யாருக்குரியது, மணவாட்டிக்குரியது தான். 7 முத்திரையை திறந்து தேவன் நமக்கு இந்த முழு ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானது எப்படி அந்த தரித்திரனுடைய மடியிலே விளையாண்டு கொண்டிருந்தது, அவனோட பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு இருந்துச்சா அந்த ஆட்டுக்குட்டி. பிள்ளைகள் யாரு, நாம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்கு விளையாடுறதுக்கு யாருங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாரு, ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், சீசர்கள், அப்போஸ்தலர்கள். இவங்களோட தான் நமக்கு விளையாட்டு. சினிமா நடிகனோட விளையாட்டு கிடையாது, அரசியல்வாதி கூட நமக்கு விளையாட்டு கிடையாது, அல்லது உலக பிரகாரமான அறிவாளியோட நமக்கு விளையாட்டு கிடையாது. நமக்கு யாரோட விளையாட்டு, அந்த வீட்டில் இருக்கிறதான பிள்ளைகளோட தான் நமக்கு விளையாட்டு. அதை தவிர நமக்கு வெளியில் இருக்கிற பிள்ளைகளோட நமக்கு விளையாட்டு கிடையாது. நமக்கு யார் பிள்ளைகள், கர்த்தருடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா, அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, இந்த செய்தி சுமந்து செல்கிற அநேக ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரர்கள் நல்ல ஊழியக்காரர்கள், இந்த வீட்டில் இருக்கிற ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் தான் இந்த ஆட்டுக்குட்டி விளையாடுமா, மற்றவங்களாவது விளையாடாது. இப்போ எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை அவுத்து விட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் கண்டா அது அப்படியே எடுத்து ஒடியாந்துடும். வெளியில் நாய்க்குட்டிகளாக படுத்துருக்குங்க, அதை போய் காட்டா அது எங்கள் நாய்க்குட்டி அது பார்க்கவே பார்க்காதுங்க, அது பார்த்துட்டு வந்துடுங்க, பழகாது. ஆனால் இந்த வீட்டில் குழந்தைங்க, இந்த வீட்டில் நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவன்கிட்ட வாலாட்டி விளையாடும். அதுபோல தான் அந்த தர்த்துடைய வீட்டில் இருக்கிறதான ஆட்டுக்குட்டி அந்த வீட்டு பிள்ளைகளோட விளையாடும். பட்சேபால் விளையாண்டுருந்தாலும் கூட உரியாவுடைய ரிலேஷன்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட தான் விளையாடும். அந்த பட்சேபால் பழகியிருப்பான் இல்லைங்களா, வேற ஒருத்தர் கூட பழக மாட்டான். அதுபோல் மணவாட்டியானவள் கர்த்தருடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் விளையாட்டு, அவர்கள் மத்தியில் தான் பேச்சு. ஒன்று கொடுத்தாலும் அவர்களுக்கு தான், வாங்கினாலும் அவர்களுக்கு தான். நினைப்பெல்லாம் சபை விசுவாசிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், அவ்வளோதான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் எப்படி இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள், மாமா மச்சா, எங்கள் மாமா பையன், அத்தை புள்ள, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டான் மணவாட்டி. கிறிஸ்து இயேசுவுக்குள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள மட்டும்தான் அவருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். பச்சைப்பேரா எங்கே பார்த்தாவே, குளிக்கும் போது பார்த்தான். குளிக்கும் போது தான் அவருடைய முழு அழகும் அவளுக்கு தெரிஞ்சுது இல்லைங்களா, பட்டும் படாமல் தெரிஞ்சுது. அவள் சௌந்தரியம் என்று கண்டு கொண்டான். ஆகவே அவன் எல்லாவற்றையும் மறந்தான். எனக்கு எப்படியாவது அவள் வேணும். இதே 7 பொண்டாட்டி இருக்குது, மனசாட்சி சொல்லுது அழகான பொண்டாட்டிக்கிட்ட, இவ்வளோ விட இப்படா. அவன் அதை கேர் பண்ணலை. மறுமணமாட்டிகள் நிறையா இருக்காளுங்க, எவளையும் அவன் கண்டுக்காம அவள் தான் வேணும் அப்படின்னு நின்றான். அதுபோல் சாத்தான் நம்மளை பார்க்கும்போது, நீங்கள் எப்பொழுது குளிக்கிறீர்களோ, எப்போ குளிப்பீங்க, ஞானஸ்தானத்தின் மூலமாக. நீங்கள் திருத்துவ ஞானஸ்தானம் இருக்கும்போது சாத்தான் உங்களை பார்க்கறது இல்லை.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானத்தை எடுக்கும்போது சாத்தான் உங்களை பார்க்கறது இல்லை. நீங்கள் என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானத்தை எடுக்கிறீர்களோ அன்னைக்கு தான் சாத்தான் கவனிக்கிறான். இவ்வளவு வெகு சௌந்தரியவதியாக இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகிறான்னா, இயேசு கிறிஸ்துவ மனவாட்டினா எவ்வளவு அழகானவளாக இருப்பாள். அவர் செலெக்ஷன் சும்மா இருக்காது. ஆண்டவர் செலெக்ஷன் பண்றாருன்னா அது பக்காவா இருக்கும். அவதான் சாத்தான் நம்ம மேல மனவாட்டி மேல கவனமாக இருப்பான். பத்சேபாளை அவன் தந்திரமாய் வீழ்த்துவதற்காக என்ன செஞ்சான்? வழிப்போக்கனுக்கு கொண்டு போய் தாவீது செஞ்சான். அதை அந்த ஐஸ்வரிவான் வழிப்போக்கனுக்கு சமைத்து போட்டான். அது அர்த்தம் என்ன? இச்சைக்கு பலியாக்கினான். சாத்தான் நம்மளை எங்க தெரியுமா பலியாக்கினான்? கிபி 325ஆம் ஆண்டு நிசையா மாகாணாட்டில் திருத்துவம் என்கிறதானே அந்த அந்தி கிறிஸ்துவ உபதேசங்களை நம்ம பலியாக்கினான். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையை நாசப்படுத்தினான். பச்சைப்படைய வாழ்க்கையை இவனு என்ன செய்யறான்? நாசப்படுத்துறான். அந்த ஆட்டுக்குட்டியை வழிப்போக்கனுக்கு கொடுத்தான். வழிப்போக்கன் யார் தெரியுமா? சாத்தான், அந்தி கிறிஸ்து. வாசிங்க வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவன் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினாலும் அந்த ஒரு சபை, ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தான் அந்தி கிறிஸ்துவுடைய அமைப்பு தான் இந்த சாத்தான். நம்மளை பழிவாங்கிற சாத்தான். ஆண்டவரை உரியா அந்த பத்சேபாலை கல்யாணம் பண்ணும்போது ஒரு கிரயம் செலுத்தி தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதுமே ஒரு பெண்ணை கிரயம் செலுத்தி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னோட சொந்த ரத்தத்தை கிரயம் செலுத்தினார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே இல்லைங்களா? வசனம் இருக்குது இல்லையா? யாருக்கடா வசனம் தெரியும்? இந்த வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்னொருத்தர் தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உமது ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவர் தரித்திரம் தான். அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? பிளட் தான். நீங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் வெளியேற பெற்ற கற்களினால் ரட்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. எப்படி கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே நாம் வீட்டுக்கு கொல்லப்பட்டோம். நமக்கு குடி மேல் ஆசை வருமா? சாராயம் குடிக்கணும்னு என்ன வருமா? சினிமா பார்க்கணும்னு என்ன வருமா? விபச்சாரம் பண்ணணும்னு என்ன வருமா? கொலை செய்யணும்னு என்ன வரணுமா? பணம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு என்ன வருமா? அல்லது தப்பு செய்யணும்னு என்ன வருமா? பொய் பேசணும்னு என்ன வருமா? ஏன் பத்சேபாலை எப்படி உரியா கிரயத்துக்கு கொண்டானோ, பத்சேபால் எப்படி உரியாவின் மேலே அவ்வளோ பாசமாய் அவ்வளோ அன்பாக இருந்தாலோ, அதை காட்டில் கோடிக்கணக்கான மடங்கு கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவுடனே கூட மார்பிளே சாய்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி மார்பிள சாய்ந்த மனவாட்டிக்கு வேற எந்த எண்ணமும் வருமா? வராது. உலகமே அவர்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் தூசியும் குப்பையும் ஆகின்றேன். தாவீதோடு அவள் பிரவேசிக்கும் போது அவளுடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அவளுக்கு இருதயத்திலே தாவீதுக்கு இடம் கிடையாது. ஆனால் தாவீதுக்கு நம்ம மறுத்தால் நம்முடைய புருஷனை கொலை பண்ணிடுவான், அல்லது நம்மளை கொலை பண்ணிடுவா, அல்லது ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்னு பயத்தினாலே அவள் உட்பட்டாள். அதே போல மனவாட்டி உலகத்தில் இருக்கும்போது அவள் அறியாமையினாலே ஸ்தாபனங்களில் இருந்தாள், ஸ்தாபன சபையில் இருந்தாள். அப்போ அவளுக்கு வெளிச்சம் கிடைக்கல. ஆகவே அவர் கத்தோலிக்கலாக இருந்தா, பெந்தகோஸ்தேல இருந்தா, சிஎஸ்எல் இருந்தா. அதுக்கு பிறகு செய்திக்கு வந்ததுக்கு பிறகு கூட சில நேரங்களில் லூஸாக இருந்தான். ஏன்? சூழ்நிலை.
ஆனால் வார்த்தையானது அவரிடத்துல வந்து வார்த்தையாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியே என் பிரியமே ரூபவதியனே தன்னுடைய மார்பிலை சாய்த்து கொண்ட போது உலகம் அவர்தான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்த அவன் மணவாட்டியாய் மானதுக்கு பிறகு அந்த குடிப்பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. நான் இயேசுடைய மார்பில் இருக்கிறேன். நான் சாராயம் குடிக்க முடியுமா? இயேசுவின் மார்பில் இருக்கிற நான் சிகரெட்டு குடிக்க முடியுமா? இயேசுவின் மார்பில் இருக்கிற நான் அரசியலுக்கு போக முடியுமா? இயேசுவின் மார்பில் இருக்கிற இந்த உலகத்தை நோக்கி பார்க்க முடியுமா? எனக்கு வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு. அல்லேலூயா. இப்போ இந்த மணவாட்டி இப்ப கடைசி நாட்களிலே அவள் எங்க இருக்கிறா? இப்ப கவனிங்க, வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1லிருந்து வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு மேகம் அவனை சூழ்ந்து இருந்தது. அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவர் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிப்பதை போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அந்த 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது போதும். இப்ப பலமுள்ள தூதன் யார்? அது கிறிஸ்து இல்லைங்களா? அந்த சரசின் மேல என்ன இருந்துச்சா? ரெயின்போ, உடன்படிக்கை. ஒரு காலத்துல தாவீது இருக்கும்போது உரியாவுக்கும் பச்சைவா இருக்கிற உடன்படிக்கை முறித்து போட்டான். சாத்தானும் இந்த கடைசி நாட்கள் இசையா மகாநாட்டில் முறித்து போட முயற்சித்தான். ஆனா கடைசி நாட்களில் உடன்படிக்கையின் தூதனாக ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலையும் இன்னொரு பாதத்தை பூமி மேல் வைத்து சிங்கம் கர்ஜிப்பதை போல மகா சத்தமாய் இவள் என்னுடையவள், என் நாடுகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. உலக தோட்டத்துக்கு முன்னதாக எவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். உலக தோட்டத்துக்கு முன்னாடி யார் முன்குறிச்சிருக்காரோ அவங்க ஆண்டவர் கருத்தில் பிடுங்கவே முடியாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. பச்சைபாலை அவன் இழந்தான், அவன் மரித்தான். அந்த ஆட்டுக்குட்டியை இருந்த தரித்திரன் ஆட்டுக்குட்டியை இழந்தான், அவனை புலம்பிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற மணவாட்டியை சாத்தான் ஒருபோதும் பறித்துக் கொள்ளவே முடியாது. அவன் எங்க வச்சிருக்காரு மணவாட்டிய? கையில. இல்ல, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் கையில இருந்துச்சு. இப்ப எங்க இருக்குது? இப்ப என் கையில் இருக்குதா? எங்க இருக்குது? இப்ப என்கிட்ட இந்த புக்கு இப்ப எங்க இருக்குதுங்க? ஒரு கை இப்படி உயர்த்துறேன், வானத்துக்கு நேராக உயர்த்தி சிங்கம் கர்ஜிப்பதை போல மகா சுத்தமாய் ஆண்டவர் ஆர்ப்பரிச்சார் இல்லையா? ஒரு கரத்தை உயர்த்தப்பட்டிருக்கு தூதன்ல. ஒரு கால் சமுத்திரத்து மேல, இன்னொரு கால் நிலத்து பூமி மேல. கையில் என்ன இருக்குது? திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம். இட் இஸ் 7 சீல், எழுதப்பட்ட வார்த்தை, 7 முத்திரை வெளிப்பாடு. இந்த புஸ்தகம் இப்ப எங்க இருக்குது? அவர் கையில இங்க மார்பில் வச்சிருக்காரு. இந்த புக்கில் யார் இருக்கிறா? பிரைட் இருக்கிறா, மணவாட்டியுடைய பெயர்கள். உங்களுடைய பெயர்களும் என்னுடைய பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த 7 சீல்ல மணவாட்டி இருக்கிறார் என்று ப்ராபர்ட் சொல்றார். இந்த மணவாட்டியை தேவன் எங்க வைத்திருக்கிறார்? கால்ட்டியா வச்சுட்டாரு? இடுப்புல வச்சிருக்கிறார்? இல்ல, மார்பில் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி எங்க விளையாடுது? அவருடைய மார்பிலே விளையாடி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற மணவாட்டி என்கிற அந்த மணவாட்டி ஆட்டுக்குட்டி ஆண்டுடைய மார்பிலே விளையாடக்கூடியவளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ முத்திரைகள் திறக்கப்பட்ட போது மணவாட்டியுடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொண்டோம். மணவாட்டி யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். நாம் யார் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உரியா மரித்து போனான், ஆண்டவர் இயேசு மரித்தார், ஆனால் உயிர்த்தார். அல்லேலூயா. மணவாட்டி உரியாவுடைய மனைவியை அவன் அபகரித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து மணவாட்டியை அந்தி கிறிஸ்து அபகரிக்க முயன்றான், ஆனால் முடியல. மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவன் உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே மணவாட்டியை முன்குறிச்சிட்டார். என் கையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி எவனாலையும் பறித்துக் கொள்ள முடியாது. தேவன் மணவாட்டியை முன்குறிச்சிட்டாருன்னா அவன் எப்பவுமே எங்க விழுந்தாலும் வந்துடுவான். நீங்க முன்குறிக்கப்படலை அப்படின்னா விட்டுருவார். ஏன் நீங்க அப்படி மணவாட்டி இல்லை? நம்ம பட்சேபால் எப்படிப்பட்டவள்? நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருந்தவள் இல்லைங்களா? உரியா நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருந்தவள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு உண்மையா இல்லை, அவரே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னாக்கு நாம் யாரு? அவர் சரீரத்தின் ஒரு பாகமா இருக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 30 வரைக்கும் வாசிங்க.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவியரில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் இணையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவைகளில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ 7 சபை, அவர் ஒரு சபை தான் சொல்றாரு இல்லையா? ஒரே ஒரு சபை தான், மணவாட்டி சபை. ஆனால் நம்ம வாசிக்கிறோம் 7 சபைகளுக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். 7 குத்து வழக்குகள், 7 சபைகள் இல்லையா? அப்போ அவைகளுக்கு மத்திய 7 சபை இருக்குதா? எபேசு சபை, சிமனா சபை வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது ஒரே சபை தான், மணவாட்டி சபை. ஆனால் இவைகளே என்னங்க? பார்ட் ஆஃப் த பாடி, அந்த சரீரத்துடைய அங்கங்கள், அவயங்கள். இப்போது என் மனைவியுடைய கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சா கண்ணுன்னு சொல்லுவேன், விரலை வெட்டி கொண்டு வந்து வச்சா விரல்னு சொல்லுவேன். ஆனால் அது என்ன தெரியுமா? என் மனைவாட்டி என் மனைவியுடைய சரீரத்தினுடைய ஒரு பாகம் கண்ணு. விரல் ஒரு பாகம் இல்லைங்களா? கால் ஒரு பாகம். இது யாருங்க? இது என் ஒய்ஃபுடைய காலுங்க, வெட்டி கிடக்குது, கீழே கிடக்கு. இது யாரும் கண்ணை பிடிங்க போடுங்க, என் ஒய்ஃபுடைய கண்ணு தாங்க. அப்போது அந்த கண்ணும் சேர்ந்து தானே மனைவாட்டி. அவள் எபேசு சபையிலிருந்து லவோதிகா சபை வரைக்குமாக நம் ஒவ்வொருவருமாக அவருடைய சரீரத்துடைய உறுப்புகளாக இருக்கிறோம். கண் பாகத்தில் இருக்கிறோம், மூக்கு பாகத்தில் இருக்கிறோம், கண் சரீரம் காது பாகத்தில் இருக்கிறோம், வயிற்று பாகமாக இருக்கிறோம். ஆகவே தான் சபை. அந்த வசனம் சொல்லப்படுது சபையாக. வசனத்தை அதை மட்டும் வாசிங்க. வாசித்தல சபையாக இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபைகளை பற்றியும் சொல்லல, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் இல்லைங்களா? இந்த ரகசியம் பெருசுப்பா. கணவனுக்கும் மனைவிக்கு எப்படி ஒரு ரகசியம்? 2 பேரும் ஒரே சரீரம். எந்த அப்பா அம்மாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தாலும், அப்பாவுடைய ரத்தமாக இருந்தாலும், அந்த ரத்தம் அம்மாவுக்கு அது கற்போதியாக இருந்தாலும் கூட அந்த பாடி யாருக்கு சொந்தம் தெரியுமா? வரப்போகிற புருஷனுக்கு தான் சொந்தம். அவங்க தான் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். என் பிள்ளை தான் என் பையன் தான் சொல்ல முடியாது. அந்த சரீரம் யாருக்குரியது? அந்த கட்டிக்கு போகிற உண்மையான புருஷனுக்கு, கூட்டிகிட்டு வர்ற புருஷனுக்கு இல்லை, அல்ல கள்ள புருஷனுக்கு இல்லை, 2வது புருஷனுக்கு இல்லை. தேவன் அந்த பெண்ணுக்குன்னு எந்த புருஷனை நியமித்திருக்கிறாரோ அந்த சரீரத்தினுடைய பாகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல மணவாட்டியானவள் எந்த ஸ்தாபனத்துக்கும் அந்த கிறிஸ்துவுடைய அமைப்புக்கு சொந்தமானவள் அல்ல. அவள் மணவாட்டி சபைக்கு சொந்தமானவள், மணவாட்டி கிறிஸ்துவுக்கு சொந்தமானவள். அவருடைய இந்த ரகசியம் மகா பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறேன், கிறிஸ்துவை பற்றி சபை பற்றி சொல்லுகிறேன். நாம் எல்லாம் அவருடைய அவயத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம் இல்ல, அது இல்ல, ஆவியும் மணவாட்டியுமா என்பார்களாக. அந்த வசனம் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும். ஆவி யாரு? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து யாரு? மணவாளன். கிறிஸ்துவும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மணவாட்டிகள் கிடையாது. நாம் எபேசு சபையின் காலத்தில் வாழ்ந்திருந்தாலும், பெர்கமு சபையில் வாழ்ந்திருந்தாலும், லவோதிகா சபையில் வாழ்ந்திருந்தாலும், நாம் கிறிஸ்துவின் சரீரம். வி ஆர் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். நாம் மணவாட்டி ஆகிய கிறிஸ்துவின் மணவாட்டியாக நம்ம இருக்கிறோம். ஆகவே ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. இப்போ இந்த ஸ்திரீயை வஞ்சித்தால், ஆட்டுக்குட்டியை வஞ்சித்தால், திருடினாக்க அவன் என்ன செய்யணும்? நாளத்தினையா திரும்ப தரணும். சாத்தான் மணவாட்டியை திருடுனான் இல்லையா? அப்போ நாளத்தினையா திரும்ப கொடுக்கணும்ல. கொடுத்தானா? தாவீது கொடுத்தான். அவனும் தரித்திரனும் ஐஸ்வர்யானும் கொடுத்துருப்பான். ஆனால் இங்கே யார் கொடுக்கணும்? அந்த கிறிஸ்து கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த அந்த கிறிஸ்து யாரு? அந்த கிறிஸ்து யாருங்க? ஐஸ்வர்யவான் யாரு? பாடத்தில் ஐஸ்வர்யவான் யாரு? கிடையாதுங்க. என்னங்க இப்போ சப்ஜெக்ட் கேட்டீங்களா? ஐஸ்வர்யவான் யாருங்க? புதிய ஏற்பாட்டில் நிழல் சொல்லிட்டு இருக்காதுங்க. நிஜத்தில் யாரு ஐஸ்வர்யவான்? யாருங்க?
சாத்தான். அது என்ன சொன்னீங்க? சாத்தான் தான். சாத்தான் அந்தி கிறிஸ்து இல்லை, சாத்தான் ராஜா, அதிபதி. அவர்கிட்ட தான் அநேக ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சு இல்லைங்களா? அப்படின்னா தாவீது ராஜாவுக்கு சாத்தான் வந்து, தாவீது ராஜா வந்து ராஜா அவன்கிட்ட அநேக ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சு, அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. அவைகளை அவனை புசிக்காதபடிக்கு அவன் நினைச்ச வழிப்போக்கனுக்கு அவன் பச்சை வேலை கொடுத்தான், குடியாட்டு திருடி கொடுத்தான் இல்லைங்களா? அப்படின்னா சாத்தான்ட்டு நிறைய சபைகள் இருக்குது. அந்த சபைகளை அவன் அடையாதபடிக்கு அவன் எங்கே வரான்? மனவாட்டியை வந்து கிறிஸ்தவத்திலிருந்து திருட வரான். நிசையா மகனத்தில் திருட முயற்சி தான் இல்லைங்களா? அப்படின்னா அவன் அந்த வழிப்போக்கன் யாராக இருக்கணும்? இவன் ஒரு வழிப்போக்கட்டு கொடுக்கணுமில்ல மனவாட்டியை. பட்சேபாலை வந்து இச்சைங்கிற வழிப்போக்கனுக்கு கொடுத்தான் தாவீது இல்லைங்களா? அந்த ஐஸ்வர்யவான் வந்து ஆட்டுக்குட்டியை தேடி ஒரு வழிப்போக்கனுக்கு கொடுத்த. அப்படின்னா இந்த சாத்தான் ஆகிய இந்த ஐஸ்வர்யவான் சபையாகிய மனவாட்டியை திருடினா யார்கிட்ட கொடுப்பாங்க? 2 Thessaloniக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 Thessaloniக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது இல்ல, அது இல்ல. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வெளிப்படுகிறது. அந்த மனுஷன், பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய 1 Thessaloniக்கர் 2 Thessaloniக்கரையா? 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் எங்கிருந்து நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். கடைசி காலத்தில் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய மனவாட்டி ராப்சருக்கு போகிற வரைக்கும், ராப்சருக்கு போனால ஒழிய யார் வெளிப்பட மாட்டாங்களா? அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். அக்கிரமக்காரன் வெளிப்படணும்னாக்க என்ன நடக்கணும்? மனவாட்டி மேலே போகணும். அதுக்கு பிறகு பூமியில் உத்தரகாலம் நடக்கும். அப்போ வந்து அந்த அக்கிரமக்காரன் வந்துடுவான். அந்த அக்கிரமக்காரன் எங்கே? முதலாம் சபை காலத்துல தான் இருக்கிறான். யார் அவன்? இன்னைக்கு அந்த அக்கிரமக்காரன் யாரு? போப் இல்லைங்களா? ஒரு மனுஷன். அப்போ இந்த எப்படி ஒரு வழிப்போ, ஏன்னா ஒரு போப்பு வருவார், இன்னொரு போப்பு போயிடுவார். இவன் மண்டையை போட்டுருவான், அடுத்து இன்னொரு போப்பு வருவார், அந்த ஆள் மண்டையை போட்டுருவார், போயிடுவார். வழிப்போக்கன் மாதிரி. எப்படி இச்சை வருது போயிடுது, அப்புறம் வேற ஒரு ஆசை வருது போயிடுது. இந்த மாதிரி வழிப்போக்கன். அது மாதிரி வழிப்போக்கங்கிட்ட சாத்தான் என்ன செய்கிறான்? அது ஸ்தாபனம் கொண்டு மனவாட்டி வைக்கிறான். பத்சேபால் இருந்தால், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான இந்த மனவாட்டி ஸ்தாபனங்கள் ஒருபோது சிறை வைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அவள் கிறிஸ்துவனுடைய, நான் நேசருடைய, நேசர் என்னுடையவர். அவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே இருக்க மாட்டான். கிறிஸ்து அனுமதிக்க மாட்டார். அவளை மத்திய ஆகாயத்துக்கு அனுப்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த அக்கிரமக்காரன் வழிப்போக்க என்ன செய்வான்? வருவான். வந்து என்ன செய்வான்? மீதி இருக்கிறவங்கள வஞ்சிப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்ல வராரு? இந்த நாட்களுக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் தாவீதுக்கு இல்லைங்களா? உதாரணம் சொன்ன மாதிரியும் இருக்கு, ஓம சொன்ன மாதிரியும் இருக்குது. அது தாவீதுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தாவீது ஆட்டின் மேலே ரொம்ப பாசப்படவன், உணர்ச்சி வசப்பட சொல்லிட்டு அந்த மனுஷன் மறிக்கணுயா, அவன் சாகணும். அக்கிரமக்காரன் சாகணுமா சாகக்கூடாதா? கடைசி நாளில் அவர் அக்கினி கடலை வைத்திருக்கிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவன் மரிப்பான். யாரு? அந்த கிறிஸ்து மரிப்பான். அந்த அக்கினி கடலை போட்டுருவார். நாளத்தனியாக அவன் திருப்பி கொடுக்கணும். அவன் மரிச்சதுக்கு பிறகு நாளத்தனியாக திருப்பி கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குங்க? இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது யாரு? பிசாசு. இந்த உலகத்தை எத்தனை விதமான அமைப்புகள் ஆட்சி செய்யுது. உலகத்தை ஆட்சி செய்யணுமாக்க, ஒன்று பொலிட்டிக்கல், அரசியல், ரெண்டாவது ரிலிஜியஸ், மதம், மூணாவது பொருளாதார, எக்கனாமிக்கல், நாலாவது சொசைட்டி, சமுதாயம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அவன் வந்து அரசியல். எந்த நாட்டுக்கு போனாலும் பொலிட்டிக்கல் இல்லாமல் ஒரு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு அரசியல் இருக்குது, இந்தியாவுக்கு வந்தால் ஒரு அரசியல் இருக்குது, அமெரிக்காவுக்கு போனால் ஒரு அரசியல் இருக்குது. அரசியல், பொலிட்டிக்கல், இது ஒன்று. ரெண்டாவது ஏதோ ஒரு ரிலிஜியஸ், மதம், இது ரெண்டாவது. மூன்றாவதாக எக்கனாமிக்கல், பொருளாதாரம், இது ஒரு அமைப்பு. நான்காவதாக சமுதாயம், இனம், ஜனம், இது சாதி, இதெல்லாம். இந்த நான்கையும் வைத்து தான் சாத்தான் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ அவன் தண்டிக்கப்படும் போது அவனும் மறிக்கணும், நாளத்தனையாக திரும்பி கொடுக்கணும்னாக்க இந்த நான்கையும் ஆயுத அரசாட்சி யார் கைக்கு வந்துடும்?
இயேசு கிறிஸ்துவின் கையில் வந்துடும். அல்லேலூயா. அவர் சாத்தான் எடுத்து புடுங்கிடுவார். மரித்தே நாளாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திருவுகளை உடையவனாக இருக்கிறேன். அவ்வளோதான். ஆண்டவர் சாட்சியில் ராஜாவாக வரும்போது இந்த 4 காரியங்களும் அவர் கைக்குள்ள ஆண்டவர் ஆயிடும். அவ்வளோதான். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ இன்றைய பத்சேபாள் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறார். அவள் நியாயப்பிரமாணத்துக்கு அவள் பயந்தது போல இவள் ஒவ்வொரு காலத்தின் செய்திக்கு பயந்தவளாக இருப்பாள். அவள் நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருந்து தன்னை சுத்திகரிப்பதற்காக வந்தபோது சாத்தானை மேற்கொண்டான். அதே போல் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் செய்திக்காக வந்து வார்த்தைங்கிற தண்ணீரினாலே நீங்கள் மூழ்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தான குளிக்கிறதுக்கு வரீங்க, அதுக்கு பிறகு வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் வார்த்தைங்கிற ஜீவ தண்ணீர். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் முழுக்காட்டப்படும் போது உங்களுடைய முழு அழகும் சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ வடிவாக இருக்கிறீங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்ட்டு அது நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு தெரியும் இல்லைங்களா. இவள் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, இவளை வஞ்சித்தே ஆக வேண்டும், இவளை அடைந்தே தீர வேண்டும்னு சாத்தான் போராடுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கரங்களில் இருக்கிற என் மனவாட்டியை ஒருபோது என்ன செய்ய முடியாது, முடியாது. கிறிஸ்துவனுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. இயேசு மரித்தால் நானும் மரித்திருவேன், இயேசு உயிரோடு இருந்தால் நானும் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற சொல்றது யாரு? மனவாட்டி. அல்லேலூயா. எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. கர்த்ததாமே வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வசனங்களுக்காக, கொடுக்கப்பட்ட செய்திக்காக கர்த்தரை மட்டுமா நம்மளை ஆசீர்வதித்தார். நம்மோடு இடைப்பட்ட தேவனுக்கு நம் நன்றியை செலுத்துவோம். சகோதரர் பிராங்க்லின் அவர்கள் சுருக்கமான ஜெபத்தை எடுக்கட்டும். அல்லேலூயா. தேவன் தாமே நமக்கு இறங்கின பொழுது பயபக்தியாய் கண்களை மூடி தேவன் நமக்கு இறங்க முடியாது பட்ட சிந்தனைகளாம் அப்புறமாக வைத்துவிட்டு உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, உலகால் யாவுமே காரில் அடங்கிடுவே, உலகால் யாவுமே காரில் அடங்கிடுவே, உயர்ந்தவரே சிறந்தவரே எழும் தொழுகின்றோ, உயர்ந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,